வார்த்தையில நிலைத்திருங்க, சத்தியத்துல நிலைத்திருங்க, கர்த்தருடைய நீதியில நிலைத்திருங்கள். உங்களுடைய பாதை ராஜ பாதையாக நிச்சயம் அமையும். நீதிமானுடைய பாதை ராஜ பாதையாக இருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த வாரத்தில் இருந்து புதன் வியாழன் வீட்டு ஜெபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை எழுப்பல் ஜெபம் இரவு 7 மணிக்கு நடைபெறும். சனிக்கிழமை காலை உபாச ஜெபம் நடைபெறும். ஜெபத்தோடு உற்சாகமாக பங்கு பெறுங்கள். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய பண்டிகை ஆராதனையில் காலையில் பங்கு பெற்று கர்த்தருடைய பந்தியில் கர்த்தருடைய ஐக்கிய விருந்தில் பங்கு பெற்ற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு விசை கரங்களை தட்டி ஊழியர் எவாஞ்சலிஸ்ட் ஆர்தர் டேவிட் அவர்களை கரங்களை தட்டி வாழ்த்தி வரவேற்று அவருடைய கரங்களில் கர்த்தருடைய செய்தி கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுப்போம். Jesus, thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit. அப்படி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, என் நாமத்தை உச்சரித்து சொல்லுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நேற்று மாலை கூட்டத்திலும் இன்று காலை ஆராதனையிலும் எங்களோடு கூட பேசினீர். அநேகருக்கு அந்த வார்த்தைகள் மிக பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருந்ததை அவர்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். கேட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகளை தக்க வைத்துக் கொள்ள, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க, அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் கிருபை தாரும். எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை கொடுங்கப்பா. இந்த நாளிலும் இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீர்தான் எங்கள் மத்தியில் நாயகர், நீர்தான் எங்களுடைய தகப்பன். நீர் பேசும்போதுதான், அதை கேட்கும் போதுதான் நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம். ஆகவே உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மக்களில் ஒருவனாக என்னையும் நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆவியோடும் ஜீவனோடும் உடைய வார்த்தைகள் கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வருவதற்கு தடைப்பட்டவர்களையும் ஆண்டவர் துரிதமாக அழைத்து வாரு. கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை இந்த மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ள அடிமையானவனுக்கு நீர் நல்ல பலன் தாரும். அப்பிரயோஜனமான ஊழியன் கடமையை மாத்திரம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தியான சாப்பாடு நல்லா கொஞ்சம் ஹெவியாவே இருந்துச்சு. நல்ல சாப்பாடு ஆண்டவர் கிருபை செஞ்சார். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சிக்கன் கிரேவிலாம் நல்லா தூக்கலா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற உணவு வந்து எப்போதுமே சிறப்பா இருக்கும். இப்போ வரையில் இன்னும் அப்படியே இருக்கு. ஆமா, ஏன்னா ஃபுல் கட்டியாச்சு. பாயாசம் ரொம்ப சூப்பர். ஸோ வருஷத்திற்கு ஒரு முறை இப்படி நல்ல ஆண்டவர் ஒரு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். இந்த 2 நாள் கூட்டமும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா? நேற்றைய செய்தி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு காலையிலையும் விகேபுரத்துலேருந்து வந்தவங்களாம் ரொம்ப சொன்னாங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்படியே எங்களுக்கு பழசெல்லாம் தட்டி இப்போ கிளறி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் நாங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையா இருக்கணும், குறிப்பா வேதம் வாசிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் உணர்த்தப்பட்டு போறாங்க. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். ஆமா, அதனால யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். அவங்களெல்லாம் ஆண்டவர் தூக்கிடுவார். ஏன்னா அவருடைய கண்கள் பூமியில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கறதை விட உங்களை என்னை அதிகமா பார்க்குது. ஆமா, அதனால நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஸ்பெஷல். அவருடைய பார்வையில நாம மட்டும் எங்கேயுமே மறைஞ்சே இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவர் அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த கஷ்டத்துல உதவி செய்யணும் அப்படின்லாம் தெரியும். ஆனா நீங்க அவரோடு ஒரு தொடர்புல வந்துட்டீங்கன்னா அந்த
காரியத்துல ஆண்டவர் உங்களுடைய உதவியின் கரம் ஆண்டவர் நேர்த்தியா செய்வார். சரி, ரைட். இந்த நாள்ல எனக்கு டைம் ஓடிட்டே இருக்குது. இந்த நல்ல ஒரு நல்ல ஒரு பாடத்தை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமானதா இருக்கும். இது அதிகமாய் பேசப்படாத ஒரு பகுதி. பேசப்படாதுன்னு இல்லை, அதிகமா எடுத்து யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஏதோ 1-2 பேர் சொல்லுவாங்க. வழக்கமா நிறைய மற்ற பகுதிகள் தான் பேசுவாங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல அதிகமா பேசுறது ரொம்ப குறைவு. அதனால அந்த பாடத்தை நாம இன்னைக்கு கற்றுக்கொள்வோம். சரி, நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். நாங்கள் டீ காஃபிலாம் அதிகமாக குடிக்க மாட்டோம். சரி, ரைட். அங்கே கவனிங்க. நான் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சேன்னா அப்புறம் வண்டி வேகமாக கடகடன்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன பையன் வந்து அவங்க அம்மா கூட மளிகை கடைக்கு போனானா. மம்மி நானும் வரேன் மம்மி, என்னையும் கூட்டு போங்க அப்படின்னு. எனக்கு தான் ஸ்கூல் லீவ் விட்டாச்சுல, மற்ற நேரம் தான் கூட்டு போக மாட்டேங்கிறீங்க, நானும் வர்றேன். அவங்க அம்மா அவனை மளிகை கடைக்கு ஜாமான் வாங்குறதுக்காக பக்கத்தில் அண்ணாச்சி கடைக்கு கூட்டு போனாங்க. அவங்க அம்மா தேவையான ஜாமான்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாச்சி ஒழுங்கா ஜாமான்லாம் எடுத்து பொட்டணம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த பையன் முன்னால் இருக்கிற அந்த முட்டாய் பாட்டில் இருக்கும் பாருங்க, சாக்லேட் பாட்டில், அதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒன்று அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ அந்த கடைக்கார அண்ணாச்சி பார்த்தாரு. தம்பி, உனக்கு சாக்லேட் வேணுமா, எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, ரைட்டு, வேண்டான்னு சொல்லிட்டானே, சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற என்னமா வேணும் அப்படின்னு ஜாமான்லாம் கேட்டு பேக் பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கவனிச்சு பார்க்குறாரு. அவன் மறுபடியும் அந்த சாக்லேட் பாட்டில் அப்படியே நோண்டிகிட்டே இருந்தான். தம்பி, காசுலாம் வேண்டாம், சாக்லேட் வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். பாட்டில் உன் பக்கத்தில் தானே இருக்குது, அந்த மூடியை திறந்து எடுத்துக்கோ அப்படின்னாரு. அப்பவும் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான். என்னடா வேண்டான்னு சொல்றானே, காசும் வேண்டான்னு சொல்லிட்டோம், அப்பவும் எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு மறுபடியும் அவர் ஜாமான்லாம் எடுத்து அந்த அம்மா கேட்கறதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தாரு. மறுபடியும் பார்த்தாரு, அவன் சாக்லேட் பாட்டிலே நோண்டிட்டு இருந்தான். சரி, அவன் எடுக்க மாட்டான், கூச்சப்படுறான் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த அண்ணாச்சி வந்து இந்த மூடியை திறந்து கொஞ்சம் சாக்லேட் எடுத்து, இந்தாப்பா கைப்பிடி அப்படின்னு சொன்னாரு. அவர் 2 கையும் பிடிச்சான். அப்படி கொடுத்தாரு. வாங்கிட்டு 2 கையில் இப்படியே வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கூட ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வரும்போது வர்ற வழியில் அவங்க அம்மா கேட்டாங்க, டேய், அவர் தான் சாக்லேட் எடுத்துக்கோன்னு சொன்னார்ல, வேண்டாம் வேண்டாம்னு மண்டையை ஆட்டிட்டு அப்புறம் கொடுத்தோன்னு வாங்கிட்டா, 2வது காசு வேண்டாம் சாக்லேட் எடுத்துக்கோன்னு சொன்னார்லடா, அப்பவும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் சாக்லேட் கொடுத்தோன்னு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு அந்த பையன் சொன்ன, அம்மா என் கை சின்ன கைமா, இன்னொன்று நான் கையை விட்டு எடுத்தேன்னா 1 எடுக்கலாமா 2 எடுக்கலாமான்னு பயந்து எடுக்கணும். ஆனா இப்ப அந்த அங்கிள் பாருங்கம்மா 5-6 சாக்லேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அங்கிளோட கை வந்து பெருசுமா அப்படின்னு சொன்னான். என் கை சின்னதுமா, அந்த அங்கிளோட கை பெருசுமா, அந்த அங்கிளுடைய மனசும் பெருசுமா. அப்படி அள்ளி கொடுத்தாருமா, பாருங்க 5-6 சாக்லேட் இருக்குதுமா அப்படின்னு சொன்னான். ஆமா, 1 மாசம் ஃபுல்லா, 1 வருஷம் ஃபுல்லா முக்கி சம்பாதிச்சாலும் நீங்க சம்பாதிக்கிற எல்லா சம்பாத்தியத்தை விட எங்களுடைய அப்பா இருக்கிறாரே நம்முடைய ஆண்டவர், அவர் அப்படி அள்ளி கொடுத்தாருன்னா அது ஜேசிபியில் அள்ளுறதை விட பெருசா இருக்கும். அப்படி கொடுத்தாருன்னா போதும், அது வந்து 1 மாசம் 2 மாசத்துக்குலாம் இல்ல, நல்லா கவனிச்சுக்கணும், தலைமுறைக்கும் தாண்டி வரும். அதுதான் நம்ம ராஜாதி ராஜா அவனுடைய இதயம். ஏதோ உங்களை மாதிரி என்ன மாதிரி அவர் கஞ்ச பிசினாரி இல்ல. அப்படி அள்ளி கொடுத்தாருன்னா, நம்ம மண்வெட்டியை வச்சு ஒரு மண் அள்ளுறது எப்படி, ஜேசிபி வச்சு தோன்றது எப்படி, நம்ம மண்வெட்டியை வச்சு ஒரு கொத்துறதுக்குள்ள அது மண்வெட்டிக்குள்ள இறங்காது. ஆனா ஜேசிபி வந்து ஒரு குத்து அள்ளன்னா ஒரு பக்கெட் அப்படியே அள்ளிடுவான். அதை காட்டிலும் பெருசா அள்ளி கொடுக்கிறவர் கொடுத்தாருன்னா சும்மா தலைமுறையா வரும் அந்த ஆசீர்வாதம். அந்த மாதிரி நிறைவாய் கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஏசப்பா, நம்முடைய ஆண்டவர். அவருக்கு ஒரு கையை தட்டிடலாமா? நீங்க தட்டுற சத்தம் அவருக்கு கேட்கும் போது என் பிள்ளைங்க உற்சாகத்துல கை தட்டுறாங்க. இன்னைக்கு ராத்திரி அள்ளி கொடுத்துருவோன்னு ஆண்டவர் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். உங்க வியாபாரம், உங்க தொழில், உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாமே அவரிடத்துல பேக்கேஜா இருக்குது. ஆமா, எப்பனாலும் 24x7 24 மணி நேரமும் பரலோக சர்வீஸ். எப்ப கூப்பிட்டாலும் ஆண்டவர் நமக்கு அள்ளி கொடுக்கிறவர். ஏன்னா அவருடைய இதயம் தயால குணம் உள்ளது.
ஆமா, கேட்கிற யாவருக்கும் அள்ளி கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் நல்ல தகப்பன். ஆனா அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. கேட்கறதுக்கு முன்னால சில ஆலோசனை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு நம்ம கூப்பிட்டோம்னா எந்த நேரமும் கோயம்புத்தூர்ல ஒரு முதலாளி இருக்கிறார், பெரிய கம்பெனி முதலாளி. அந்த முதலாளி வீட்டுல ஒரு நாய் வளர்க்கிறார். அந்த நாயை பராமரிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு சம்பளம் 15,000 ரூபாய். அந்த நாயை பராமரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த நாயை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் செக்அப் பார்த்து, மெடிசன் பார்த்து, ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி டெய்லி பராமரிக்கிறதுக்கு ஒரு மாசம் பராமரிக்கிறதுக்கு 4,500 ரூபாய். கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் ஒரு நாய் வளர்க்கறதுக்கு அந்த முதலாளி செலவு பண்றாரு. அந்த முதலாளிட்ட 1000 பேர் வேலை செய்யறான். பெரிய கம்பெனி முதலாளி, எனக்கு ரொம்ப தெரியும், அவர் பழக்கமானவர். ஒரு நாய்க்கு அவர் 15,000 20,000 ரூபாய் அவரை செலவு பண்றாருன்னா, ஏங்க நமக்கு இன்னைக்கு சம்பளமே பாதி பேர் ஒரு மாசம் 10,000 தான் வாங்குறாங்க. ஒரு வாயில்லாத பிராணிக்கு ஒரு முதலாளி 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அந்த முதலாளியுடைய இதயம் எப்படி பெருசு தானே. அந்த முதலாளிக்கே அப்படிப்பட்ட பெரிய மனசு இருக்கும்போது நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு மனசு எப்படி? இத நாம அவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே உங்க மனசு பெருசு ஆண்டவரே, அப்படி சொல்லணும். அவரை நம்ம பெருசா பார்க்கணும், பெருசா பார்க்கணும். நாம அவரை கஞ்ச பிசினாரி மாதிரி வச்சுக்கிட்டு நம்முடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப சுருக்கி ஆமா ஆண்டவர் எங்க எனக்கு தர போறாரு இப்படி நினைச்சாலே விளங்கவே விளங்காது. ஒரு கடுகு கூட, மிளகு கூட ஆண்டவர்கிட்ட வாங்க முடியாது. அவரிடத்துல வாங்கும் போது நம்முடைய எண்ணங்கள் பெருசா இருக்கணும். ஆமா, கருணாநிதி வேற யாரு, நம்ம இப்ப முதலமைச்சர் ஒருத்தர் மோடி ஐயாட்ட போய் ஐயா ஒரு 5 ரூபாய் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் அவர்கிட்ட? நீ 5 ரூபாய்க்கு தான் நீ மதிக்கிறியா? நீ நான் எவ்வளவு பெரிய ஆளு, இந்தியாவில் எவ்வளவு பெரிய ஆளு. ஏதோ ஒரு 10 லட்சம் ரூபாய் நீ கேட்டா கூட லோன் மாதிரி கொடுத்து ஏதோ பண்ணலாம். 5 ரூபாய் கேட்கறதுக்கு நீ அங்க பாடகபுரத்துல இருந்து வந்திருக்கிறேன்னு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அப்ப ஒரு ஆள்கிட்ட கேட்கணும்னா அவரை நம்ம மதிக்கணும், அவரை நம்ம அவருடைய பெரிய லெவல்ல வைக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பெரிய தயால குணம் உள்ளவர். அள்ளி கொடுத்தாருன்னா அது தலைமுறைக்கு வரும். பைபிள் சொல்லுது ஆபிரகாமுக்கு இருந்த சொத்து சுகங்கள் பூமியே தாங்க கூடாம இருந்துச்சாம். யார் கொடுத்தது? பைபிள்ல இப்படி வேதாகம மனிதர்கள்லாம் பார்த்தா சும்மா எல்லாமே பெரிய பெரிய பிரபுகளா இருந்தாங்க, பெரிய பெரிய வசதி படைத்த செல்வந்தர்களா இருந்தாங்க. யாரு கொடுத்தது? எல்லாம் ராஜாதி ராஜா ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் கொடுத்தா அது நிறைவா இருக்கும். கஞ்சத்தனம் என்பது ஆண்டவரிடத்தில் கிடையாது. அதனால அந்த கடைக்கார அண்ணாச்சி சும்மா ஒரு 5-6 சாக்லேட் அள்ளி கொடுத்தார். அதே மாதிரி ஆண்டவர் இந்த வருஷத்துல இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்க வாழ்க்கை, உங்க இதயம், உங்க தொழில், உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாத்தி அள்ளி கொடுத்து உங்களை வாழ வைப்பார். ஏன்னா அவருக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். அவருடைய பார்வையில நீங்க மறைஞ்சு இருப்பதல்ல. ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க அவரை பார்க்க மறக்கலாம், நீங்க உங்களுக்கு அவரை தெரியாம இருக்கலாம், அவருக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு நிலக்கரி சுரங்கத்துல வேலை முடிஞ்சு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வருவாங்க. எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வருவாங்க. ட்ரெஸ் எல்லாம் கருன்னு கறி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. அடையாளமே தெரியாது. இவர் தான் அவரு தான் இவரு தெரியவே தெரியும். என்ன முகமடி, ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த வேலை முடிஞ்சு வர்ற அந்த வாசல்ல ஒரு பையன், ஸ்கூல் பையன் நின்றுட்டு இருக்கான். ஸ்கூல் முடிஞ்சு நிக்கிறான். செக்யூரிட்டி கேட்டாரு, தம்பி எதுக்குடா இங்க நிக்கிற? எங்க அப்பா வேலை முடிஞ்சு வர்ற நேரம், அவர் வந்த உடனே அவர் கூட நான் அப்படியே வீட்டுக்கு போயிருவேன். தம்பி இங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வருவாங்க, ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, நீ உங்க அப்பாவை கண்டே பிடிக்க முடியாத தம்பி அப்படின்னு சொன்ன. அப்படியே அங்கிள், எனக்கு வேணா எங்க அப்பாவை கண்டுபிடிக்காம போகலாம், ஆனா நான் நிக்கிறது தூரத்துல வரும்போது எங்க அப்பா என்னைய கண்டுபிடிச்சிருவாருன்னு சொன்னான். 1000 பேர் வந்தாலும் அதுல ஒருவர் தான் எங்க அப்பா. அவருடைய பார்வையில நான் இங்க நிக்கிறது தெரியும். எனக்கு இந்த 1000 பேர்ல எங்க அப்பா யாரும் தெரியாம இருக்கலாம், ஆனா எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் சொன்னா செக்யூரிட்டி அரளிட்டார். என்னடா இது? ஆமா தம்பி, உண்மையிலேயே கரெக்ட். உன்னால உங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியாதுதான், ஆனா அங்கிருந்து வரும்போது உங்க அப்பாவுக்கு தெரியும்ல. அந்த ஹெல்மெட் எல்லாம் போட்டும்போது கண்ணாடி போட்டு பாருல, அதுல என் பையன் அங்க நிக்கிறான்னு பார்த்துட்டு கரெக்டா உன்னைய பார்த்து வருவாரு. அதே மாதிரி வெயிட் பண்ணாங்க. 1000 பேர்ல 900 பேர் போயிட்டாங்க. ஆனா அந்த ஒருவர் வந்து, என்னடா மகனே இங்க நிக்கிற, டாடி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது உங்க ஞாபகம் வந்துச்சு, இப்படியே போய் உங்க கூட வந்துடலான்னு, வாடா அப்படின்னு பைக்ல ஏத்திட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டார். தகப்பனுடைய பார்வைக்கு நம்ம மறைஞ்சு எங்கேயுமே போக முடியாது.
உங்களுக்கு வேணா நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரை தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த ஆண்டவருடைய பார்வையில் நீங்க மறைஞ்சு எங்கேயுமே இருக்க முடியாது. எங்க ஒளிஞ்சாலும் சரி உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவர். பைபிள் சொல்லுது உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு என்னவா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பலிக்கும். பலிக்கும்னா என்ன தெரியுமா? நம்ம வார்த்தையில அதை பலிக்கும்னோம்னா நம்ம என்னமோ வாய்ப்பாடு மாதிரி படிச்சுட்டு போயிடுறோம். பலிக்கும்ங்கிறதுக்கு வார்த்தை அர்த்தம் என்ன தெரியுமா? இல்ல, அப்படி இல்ல. பலிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பரான வார்த்தை அது. நீங்க சொன்ன மாதிரி உன்மேல் வந்து உனக்கு நிறைவேறும் அப்படின்னு போட்டிருந்தா கூட அது பதம் கம்மியானது. பலிக்கும்னு போட்டது பதம் கூடுதலானது. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? உன்மேல் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிச்சிரும். ஐயோ, அந்த மந்திரவாதி நாக்கு கருநாக்கு, அவர் சாப விட்டாருன்னா பலிச்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எங்க போனாலும் அந்த சாபம் உன் மேல பலிச்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சாபம் உன் மேல அத்து மீறி வந்து நிறைவேறிடும். நீ எங்கதான் ஓடி ஒளிஞ்சாலும் அந்த வார்த்தைக்கு நீ மறையவே முடியாது. அதுதான் பலிக்கும்னா அத்துமீறி நிறைவேறும். ஆனா பைபிள் இங்க எப்படி சொல்லுதுன்னா சாபத்தை சொல்லல, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் வார்த்தைக்கு மட்டும் நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களா இருந்தா, நீங்க எந்த பாதாளத்துக்கு அடியில் இருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க மேல, உங்க வியாபாரத்துல அத்து மீறி நுழைஞ்சிரும். அது பலிச்சு நிறைவேறிடும். எனக்கு வேண்டாம் இந்த ஆசீர்வாதம், வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் நோ, அது நிறைவேறி ஆகும். அதுக்கு பேர் தான் பலிக்கும். சில திரைப்படங்கள்லாம் காமிச்சு பார்த்திருப்பீங்கல்ல, ஒரு மந்திரவாதியோ முனிவரோ வந்து சாபம் விடுவார். அந்த சாபம் வந்து எப்படி அந்த குடும்பத்துல வந்து நிறைவேறுது, அதுதான் சில படமா இருக்கும். நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். அது அவன் இங்க ஓடி அங்க ஓடி அங்கெல்லாமா என்னெல்லாமா பரிகாரம் பண்ணுவான். அவன் தெய்வ குத்தம் பண்ணதுனால அந்த சாபத்தை அவன் அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு பலிக்கும்னா அத்து மீறி அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆனா இங்க ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தைக்கு ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சிட்டாங்கன்னா இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னு என்னது? மளிகை ஜாமான் மாதிரி ஒரு லிஸ்ட் வருது. உபாகமம் 28ல கிட்டத்தட்ட 14-15 வசனம் பாத்தீங்கன்னா அப்படியே மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி வருது. அவ்வளவும் உங்க வாழ்க்கையில அத்து மீறி வந்து நிறைவேறிடுமா? அதை தடுக்கவே முடியாது. எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொன்னாலும் நோ, வந்து நிறைவேறிடும். அதுக்கு பேர் தான் பலிக்கும்னு அர்த்தம். ஆனா அப்படி நிறைவேறின மாதிரியா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க ஏன் நிறைவேறலன்னா, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி செய்ய. கவனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கவனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. ஒரு மருத்துவ கல்லூரியில மாணவர்கள் முதலாம் ஆண்டு வந்து சேர்ந்தாங்க. மருத்துவ கல்லூரியில முதலாம் ஆண்டு படிக்கிறதுக்கு வந்தாங்க. அப்ப முதல் நாள் கிளாஸ் ஆரம்பிச்சது. அப்போ அந்த மருத்துவ மெடிக்கல் காலேஜில் அந்த டீன் சொல்லுவாங்க, தலைமை டாக்டர், அவர் வந்து சொன்னாரு, மாணவர்களே கவனிங்க, நீங்க எல்லாம் மருத்துவ கல்லூரி, அதாவது டாக்டருக்கு படிக்க வந்திருக்கிறீங்க. இந்த டாக்டர் தொழிலேயே முக்கியமான ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன தெரியுமா? கவனம். கவனம் அப்படின்னு பசங்க, ஆமா என்னத்த பெரிய கவனம், எங்களுக்கு தெரியாத கவனமா, நாங்க எத்தனை காரியத்துல கவனமா இருந்திருக்கிறோம் அப்படின்னு 1-2 பேர் நம்மள மாதிரி கொஞ்சம் ஏளனமா பேசுறவங்க இருப்பாங்கல்ல, பசங்க எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் அப்படி இருந்தாங்க. அப்ப அவர் திரும்ப திரும்ப சொன்னாரு, இந்த மருத்துவத்துறையில நாம முக்கியமாய் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று கவனம் அப்படின்னாரு. சரி சார், அடுத்து என்ன அப்படின்னு மாதிரி மக்கள் எதிர்பார்த்து நிக்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு அன்னைக்கு பாடத்தை எடுத்தார். நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்து காட்ட போறேன். நீங்க அதே மாதிரி வந்து செஞ்சிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு மார்க் உண்டு அப்படின்னு. ஐயோ, முதல் நாளே எக்ஸாம் மாதிரி இல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மார்க். உங்களோட திறமையை நான் பார்க்கணும், யாரு திறமையா நான் செய்யற மாதிரியே நீங்க செய்றீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு சின்ன ஒரு போட்டி அப்படின்னு சொன்னார்.
உடனே மாணவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஒரு டேபிளை கொண்டு வந்தாங்க. அந்த பெரிய டேபிள், அந்த டேபிள் பார்த்தா அப்படி மேல பெட்ஷீட் எல்லாம் போட்டு விரிச்சாங்க. ஒரு டெட் பாடி, செத்து போன பிரேதம், அதை கொண்டு, ஏன்னா மருத்துவ கல்லூரி மாணவர்கள் செத்து போன பிரேதத்தை வச்சுதானே நிறைய பாடம்லாம் படிப்பாங்க. இருதயம் எங்க இருக்குது, நுரையீரல் எங்க இருக்குது, கணையம் எங்க இருக்குது, கண்ணு எங்க இருக்கு, கிட்னி, எல்லாம் செத்து போன பிரேதத்தை வச்சுதான் படிப்பாங்க. அப்ப அந்த டேபிள்ல செத்து போன பிரேதத்தை கொண்டு வந்து வச்சாங்க. வச்ச உடனே எல்லாரும் இப்படி பார்த்தாங்க, என்ன செய்ய போறாருன்னு. அப்போ அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணாரு, அந்த டெட் பாடி பக்கத்துல இப்படி நின்னாரு. டேபிள், இங்க டெட் பாடி இருக்கு, டேபிள் இருக்குது, இந்த பக்கம் என்ன, எல்லாரும் பாருங்க, நல்லா கவனிங்க அப்படின்னாரு. அந்த ஒரு கையை, இடது கையை அப்படி தூக்கி அப்படி கீழே வச்சார். இவ்வளவுதானே, இது என்ன பெரிய வித்தை. அப்புறம் இந்த வலது கையை அப்படி தூக்கி வச்சாரு. ஏன்னா உயிர் இல்ல, உயிர் கிடையாது, அது கையை தூக்கி போட்டா டப்புர் போட்டுரும். அப்படி தூக்கி வச்சாரு, இடது கையை தூக்கி வச்சாரு. அப்ப தலையை லேசா அப்படி தூக்கி அப்படி கீழே வச்சாரு. தலையை இந்த பக்கம் திருப்பினாரு, இந்த பக்கம் திருப்பினாரு. அந்த டெட் பாடி இப்படி திரும்பிச்சு, இப்படி திரும்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த டெட் பாடி வாய்க்குள்ள விரல விட்டாரு. விட்டு எடுத்து ஒரு சப்பு சப்புனாரு. ஐயோ, என்னது, கையை தூக்குறது காலை தூக்குறதுல எங்களுக்கு தெரியும், வாய்க்குள்ள விரல விட்டு வாயில வச்சு ஒரு சப்பு சப்புறாரு, இதெல்லாம் எப்படி செய்யறது, வேற வழி இல்ல, மார்க் உண்டு, போட்டின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மாணவர்களும் வாங்க அப்படின்னாரு. ஐயோ, என்ன பண்ணுன்னு தெரியல. வந்தாங்க. முதல் மாணவன் வந்தான், கையை அப்படி தூக்குனா, வச்சான். ரெண்டாவது இந்த கை தானே தூக்குனாரு, வச்சான். அப்புறம் தலையை அப்படி தூக்குனாரு, வச்சான். தலை இந்த பக்கம் திருப்பி வச்சான். திருப்பி வாய்க்குள்ள விரல விட்டான். ஐயோ, கடிச்சிருமோ அப்படின்னு பயம். எடுத்து திருப்பி ஒரு சப்பு சப்புறதுக்கு பயம். ஐயோ, டெட் பாடி வாய்க்குள்ள விட்டு வாயில விரல வச்சு சப்பணுமே அப்படின்னு. வேற வழி இல்ல, சப்பிட்டு போயிட்டான். போய் உட்காந்துட்டான். அப்படியே ஒவ்வொருத்தரா வந்தாங்க, வரிசையா வந்தாங்க. கடைசியில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல எல்லாருக்கும் வாமிட் வந்துருச்சு. எல்லாரும் போய் வெளியே போய் வாமிட் எடுத்துட்டாங்க. அப்போ எடுத்து முடிச்சுட்டு அந்த கிளாஸ் அப்படியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸுக்கு வந்தாங்க. எல்லாம் வாமிட் எடுத்து முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. ரைட், எல்லாம் வந்து உட்காருங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்க மருத்துவத்துறைக்கு வந்திருக்கிறீங்க, உயிர் சம்பந்தப்பட்ட மனிதனோடு தான் உங்களுடைய தொழில் ஆரம்பிக்க போகிறது. ஒரு மனுஷன் நெஞ்சு வலிக்குன்னு வந்தான்னா அவனை படுக்க வச்சு கொன்னுட்டு வேலை செய்யக்கூடாது. அவன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு வேலை செய்யணும். அப்போ உயிர் சம்பந்தப்பட்ட காரியத்துல வேலை செய்ய போறதுனால இதுல முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது கவனம் அப்படின்னு சொன்னேன். நீங்க யாருமே நான் செஞ்ச மாதிரி செய்யல, அதனால உங்களுக்கு ஒருத்தருக்குமே மார்க் கிடையாதுன்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. சார், என்ன சார் சொல்றீங்க, நீங்க தூக்குன மாதிரி கையை தூக்கணும், காலை தூக்கணும், எல்லாமே தூக்கணும்ல சார், அப்புறம் என்ன சார் நீங்க செஞ்ச மாதிரி செய்யல அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, நான் தூக்குனது எல்லாம், கையை தூக்குனேன், காலை தூக்குனேன், தலையை தூக்குனேன், எல்லாமே பண்ண, அதெல்லாம் கரெக்டா பண்ணீங்க. ஆனா நான் வந்து அந்த டெட் பாடி வாய்க்குள்ள விட்டது வந்து நடு விரல். ஏன்னா அது பெருசா இருக்குல்ல, அந்த நடு விரல வாயில விட்டேன். ஆனா என் வாயில வச்சு சப்புனது இந்த ஆள்காட்டி விரல வச்சு சப்புனேன். இந்த விரல விட்டேன், இந்த விரல தான் வாயில வச்சு சப்புனேன். ஆனா நீங்க இந்த விரலையே விட்டு இந்த விரலையே சப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னார். போச்சா, எல்லாம் போச்சா. இங்கேதான் கவனம் என்பது முக்கியமாய் வருகிறது. புரியுதா? அட இதுதான் தானியேலை பத்தி ஆரம்பிச்சா, அட இதான் எனக்கு தெரியுமே, மோசே இதுதான் எனக்கு தெரியுமே, ஆதாம் அட இதுவும் எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா தெரிய வேண்டிய பிரகாரமா எதுவும் தெரியல. அதனாலதான் நாம இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில பலிக்கும்னு சொன்னாரே, பலிக்காம இங்க உட்கார்ந்து இருப்பதற்கு காரணம் என்னன்னா, கவனிக்க வேண்டியவைகளை நாம கவனிக்கணும். கேட்டோம், கவனிக்கல. அப்ப பைபிள் சொல்லுது. நான் இன்னும் செய்திக்குள்ள போகல, இப்ப வேற ஏதோ ஆவியானவர் வேற பக்கம் ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. நான் சீக்கிரமான செய்தியை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்ப என்னன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அப்படின்னு இருக்கு. அப்ப வார்த்தையை குறித்து காலையில கேட்டேன்ல, வார்த்தையை குறித்து, வேதத்தை குறித்து தினமும் நம்ம கவனமா படிச்சு அந்த வேதம் வாசிக்கும் போது முழு மைண்டையும் வச்சு, அப்ப போனை பேசிட்டு சொல்லுங்க அப்படி படிச்சோம்னா விளங்காது. முழு கவனத்தோடு முழு ஆத்மாவோடு இந்த வேதத்தை வாசி கடைபிடிச்சோம்னா, பைபிள் சொல்லுது, உபாகம் 22 சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில வந்து அத்து மீறி நுழைஞ்சிரும். வேண்டான்னு சொன்னாலும் உங்களை விடவே விடாது. அந்த ஆசீர்வாதங்கள்லாம் பலிச்சிடும். பலிச்சிருச்சுன்னா நீங்க தான் கோடீஸ்வரர், நீங்க தான் பெரிய லெவல்ல இருப்பீங்க. உங்க வீட்டுல காரு, பங்களா, வசதி, வாய்ப்பு, உலகத்தின் ஆடம்பரங்கள் எல்லாமே இருக்கும். வேதாகம மனிதர்கள் வாழ்க்கையில அன்னைக்கு அப்படி எல்லாமே இருந்துச்சு. ஏன்?
அவங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் அவங்க வாழ்க்கையில அத்துமீறி நிறைவேறிச்சு. அதையும் தாண்டி இது எனக்கு எவ்வளவு இருந்தாலும் நான் சிம்பிளா தான் இருப்பேன் அப்படின்னா அது உங்க சாய்ஸ். ஆனா அவர் கொடுக்க வேண்டியது அப்படி அள்ளி கொடுத்தாருன்னா தலைமுறை தலைமுறைக்கும் வரும் அந்த ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரூத்தினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு ம். அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எப்படியா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே. யாராலே? உங்க வீட்டுக்காரராலையா? உங்க மாமியாராலையா? அண்ணன் எப்படா எந்திரிப்பாரு, திண்ணை எப்ப காலியான மாதிரி மாமனார் மாமியார் எப்படா மண்டையை போடுவாங்க, சொத்தை எப்படா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் இல்ல. பைபிள் சொல்லுது அவராலே, தகப்பனாலே, ஆண்டவராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த உலகத்துல உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கணும் அப்படின்னா அது ஆண்டவரால மட்டும்தான் முடியும். அம்மா அப்பா வீடு ஆசையெல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருந்தா அதெல்லாம் பெரிய நிறைவு கிடையாது. ஏதோ இருக்கிறவரை வாழ்க்கை ஓடும், அவ்வளவுதான். ஆனா நிறைவான பலன்கிறது ஆண்டவரால மட்டும்தான் கிடைக்கும். அதை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தர போறார். நீங்க எடுத்தா ஒரு சாக்லேட் இல்ல 2 சாக்லேட். ஆண்டவர் கொடுத்தாருன்னா அப்படி அள்ளி கொடுத்தாருன்னா தலைமுறை தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதத்தை தான் பைபிள் சொல்லுது நிறைவான பலன். நிரம்பி நிரம்பி கற்சாடிய நிரப்புகள்னாரு. கற்சாடி எல்லாம் காலியா இருக்குது. கல்யாண வீட்டுக்கு போனா எல்லாருடைய கண்ணும் பொண்ணு மாப்பிள்ளை மேலதான் இருக்கும். பொண்ணு என்ன கலர்ல பட்டு சேலை போட்டிருக்கு, முந்தான ஃபுல்லா ஜருகியா இருக்குதே, கழுத்துல எத்தனை பொன், எல்லாம் அப்படித்தான் பார்ப்பாங்க. ஆம்பளைங்க போனோம்னா கோட்டு சூட்டு, மாப்பிள்ளைய பார்ப்பாங்க ஷூ என்ன போட்டிருக்காரு, டை என்ன போட்டிருக்காரு, எல்லா கவனமும். ஆனா இயேசுநாதர் அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தாரு. அவர் பார்வையெல்லாம் உள்ள நுழையும் போது அந்த வாசல்ல எம்டி கற்சாடி இருந்துச்சு. அதை பார்த்தார். அடப்பாவியில ஒருத்தன் தண்ணி கூட ஊத்தி வைக்கலையே, வெறுமையா இருக்கு. அவருக்கு வெறுமையா எங்கேயாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அவர் கண்ணுக்கு எரிச்சல் வந்து அதை நிரப்பணும்னு அடுத்து நினைச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ இன்னைக்கு யார் யாரு கஜானாலாம் வெறுமையா இருக்குன்னு தெரியல. மோடி ஐயா அவனுடைய கஜானா காலி ஆயிட்டு இருக்குது. ஆனா உங்க வீட்டு கஜானா வெறுமையா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர் அதை பார்க்கிறார். அவர் இந்த கல்யாண வீட்டுக்கு உள்ள வந்த உடனே அந்த கற்சாடியை அப்படியே ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுத்து வச்சிட்டாரு. அப்புறம் கல்யாண வீட்டுக்குள்ள போனார். எல்லாம் பரபரப்பாச்சு. என்னாச்சு ஏன் பரபரப்பு? திராட்சை ரசம் காலியா போச்சு. அப்படியா? என்னுடைய வேலை வந்தது, ஊத்துங்கடா அந்த கற்சாடியில தண்ணி அப்படின்னாரு. குடமா வந்து கற்சாடியில தண்ணியை ஊத்துறாங்க, நிரப்புங்கள்னாரு. நிரப்பின உடனே அப்படியே ஒரு சொடக்கு விட்டாரு. அப்படியே எடுத்து கொடுங்க அப்படின்னாரு. அப்படியே அவ்வளவு திராட்சை ரசமா மாறிடுச்சு. ஏன்? அந்த கற்சாடி திராட்சை ரசம் நிரம்பி இருக்க வேண்டும், ஆனா அதுல நிரம்பி இல்லை. எல்லாமே குறைவா கொஞ்சம் அடிமட்டத்துல போயிருச்சு. அவர் எட்டி பார்த்தாரு, ஒண்ணுமே இல்லையே. உங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எட்டி பாக்குறாரு. ஐயோ, என் பிள்ளைங்களுக்கு போதுமான பணம் இல்லையே. இவ்வளவு நாள் பென்ஷன் படத்தை வச்சு ஓட்டினாங்களே, இப்ப பென்ஷன் நின்று போயிருச்சு. இவ்வளவு நாள் கம்பெனி வச்சு ஓட்டினாங்களே, கம்பெனி இப்ப ஓடாம போயிருச்சு. பெட்ரோல் டீசல் கிடைக்காதுங்கிறாங்களே, ஹோட்டல் இழுத்து மூட வேண்டியதா இருச்சு. அதெல்லாம் பரவாயில்ல. அப்படி எட்டி பார்த்தாரு. குறைவை நிறைவாக்குகிற ஒரு ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் பார்த்தாருன்னா எது எதெல்லாம் குறைவா இருக்குதோ அதையெல்லாம் இன்னைக்கு ராத்திரி நிரப்பி அனுப்ப போறார். ஏனென்றால் அவருக்கு பேரு நிறைவான தேவன். நிறைவு அள்ளி கொடுப்பார். அப்ப நிறைவு வரும்போது என்ன ஆகும்? குறைவு ஓடி போயிடும். நிறைவானது வரும்பொழுது குறைவெல்லாம் ஓடிடும். அந்த நிறைவு யாருன்னா அவர் தான் இயேசு. அந்த இயேசு வந்தாருன்னா குடும்பத்துல தரித்திரியம் இருக்காது, வியாதி இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது, எல்லாமே மாறிடும். நம்முடைய ஆண்டவர் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் நம்முடைய ஆண்டவரை பார்க்க வேண்டிய விதமா பார்க்க தெரியல. நம்முடைய ஆண்டவர் மாதிரி தயால குணம் படைத்தவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. நிறைவான பலனை தருவர். ஜவஹர்லால் நேரு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பார்த்திருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜவஹர்லால் நேருடைய அப்பா மோதிலால் நேரு. அந்த ஜவஹர்லால் நேரு இந்த மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது வெளிநாட்டுல அவர் படிக்கிறதுக்காக அங்க போயிருந்தாங்க. அவர் படிப்புக்காக வெளிநாட்டு போயிருந்தாங்க. அப்போ மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்கூல்ல, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அவனை கொண்டு போய் சேர்த்தார். சேர்த்துட்டு டிரைவர்கிட்ட சொன்னார், தம்பி
என் பையன் ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாலே நீங்க வந்து வாசல்ல வந்து நின்றணும். என் பையன் வரும்போது கார் இல்லாம இருந்துச்சுன்னா உனக்கு வேலையை விட்டு தூக்கிடுவேன். அப்படி சரிங்க ஏஜமா, சரிங்க ஏஜமா அப்படின்னு. அன்னைக்கு முதல் நாள் ஸ்கூல்ல கொண்டு விட வந்தாங்க. அவங்க அப்பா மோதிலால் நேரு ஒரு கார்ல வந்தாரு, டிரைவரும் பின்னால் இன்னொரு கார்ல வந்தாங்க. இறக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு, பாய் தம்பி நீ முடிஞ்ச உடனே அங்கிள் இங்க வெயிட் பண்ணுவாங்க, நீ வந்துடணும் சொல்லிட்டு போயாச்சு. அன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்கூல் விடும், 3:30 மணிக்கு ஸ்கூல் விடும். 3 மணிக்கெல்லாம் டிரைவர் வந்து வெயிட் பண்ணியாச்சு. ஜவஹர்லால் நேரு வெயிட் பண்ணிட்டே இருக்க, ஜவஹர்லால் நேரு காணும். 4 மணி ஆச்சு காணும், 4:30 மணி ஆச்சு காணும், 4:45 5 மணி ஆகும்போது படபடப்பாச்சு. டிரைவர் உடனே நேரம் அவங்க அப்பா மோதிலால் சார் பையன் இன்னும் சின்ன ஏஜமா வரல, சின்ன ஐயா வரல அப்படின்னு. என்னடா சொல்ற? ஆமையா நான் 3 மணிக்கே வந்துட்டேன். பட 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 இங்க அங்க அங்க எல்லாம் இது பண்ணி பார்த்தா கடைசியில வந்து இங்க தேடுறாங்க அங்க தேடுறாங்க, ஜவஹர்லால் நேரு காணும். அப்புறம் பார்த்தா அங்க எங்கேயோ காம்பவுண்ட் ஒட்டி வெளியே பேக் தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. யாருன்னு போய் பார்த்தா ஜவஹர்லால் நேரு அங்க போயிட்டு இருக்காப்ல. ஏய் தம்பி இங்க வாடாங்க. அவங்க அப்பா கூப்பிட்டாரு. திரும்பி பார்த்தா அவங்க அப்பா நிக்கிறாரு. என்னடா 1 மணி நேரம் ஆச்சு, இவ்வளவு நேரம் டிரைவர்லாம் உன்னை தேடிட்டு இருந்தாங்க, எங்கடா போன? டாடி நான் கேட்டை விட்டு கேட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி வெளியே வந்து பார்த்தேன், டிரைவரையும் காரையும் இல்ல டாடி. ஏ டிரைவர் வாடாங்க. எத்தனை மணிக்கு டாடி வந்த? எஜமா நான் 3 மணிக்கே வந்துட்டேன் எஜமா. 3:30 தானே ஸ்கூல் முடியும், பையன் வந்து பார்த்துட்டு டிரைவர் இல்லைங்கிறான் அப்படின்னு. அவங்க அப்பா திட்டும் போது எஜமானுக்கு இந்த டிரைவருக்கு பயம் கொடுத்துருச்சு. அப்புறம் சரி ரைட்டு நீ பையனை கூட்டி வீட்டுக்கு போ. பார்த்து நேரம் அந்த மோதிலால் நேரு ஸ்கூல்ல போய் விசாரிச்சார். இந்த ஸ்கூல்ல எத்தனை கேட் இருக்குது அப்படின்னு கேட்டார். சார் 7 கேட் இருக்கு சார். அப்படியா? காலையில் இறக்கி விட்டது ஒரு கேட்டு, பையனுக்கு முதல் நாள் ஸ்கூல்ல இறக்கி விட்ட கேட்டு தெரியல, வேற கேட்ல வந்துட்டாப்பு. டிரைவர் இறக்கி விட்ட கேட்ல பையன் வருவார் பார்த்தா இவர் வேற பக்கம் போயிட்டார் ஜவஹர்லால் நேரு. அடுத்த நாள் அவங்க அப்பா மோதிலால் நேரு என்ன பண்ணார் தெரியுமா? 7 கார் ஆர்டர் பண்ணாரு, 7 டிரைவர் ஆர்டர் பண்ணாரு. 7 கேட்லயும் போய் நில்றா, என் பையன் எந்த கேட்ல வந்தாலும் அவனை தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும். அடுத்த நாள் பார்த்தா ஜவஹர்லால் நேரு கார்ல வர்றாரு. ஸ்கூல் முடியும் போது 7 கேட்லயும் 7 கார் வந்து நிக்குது. எந்த கேட்ல என் மகன் வந்தாலும் அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வரணும். சார் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஊனு மண்டி ஆட்டிட்டு இருக்கீங்க? இந்த மோதிலால் நேருவை விட நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு மகனுக்காக அடுத்த நாள் 7 காரை புக் பண்ணி 7 டிரைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணி, என் பையன் இந்த கேட்ல வரலாம், அந்த கேட்ல வரலாம், இந்த கேட்ல எந்த கேட்ல வரலாம், அது அவனுடைய இஷ்டம். ஆனா எல்லா கேட்லயும் ஆள் நிக்கணும்னு போட்டாருன்னா அந்த மோதிலால் நேருடைய உள்ளம் எப்படி? இதை விட நம்முடைய ஆண்டவர் வந்து ரொம்ப பெரியவர். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்க பிள்ளைங்களுக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது பரமபிதா நம்மளை விட்டுருவாரா? கை விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? அப்ப கை விட்டுருவாருங்கிற அந்த ஒரு படம் மண்டைக்குள்ள வச்சிருக்கீங்க, அதை கிழிச்சு போட்டுருங்க. கைவிடாத கண்மலைன்னு சொல்லுங்க. அவர் அந்த மாதிரி பாருங்க, எங்க அப்பா வந்து நீ விடவே மாட்டாருங்க. அந்த மாதிரி இமேஜ என்னைக்கு உங்களுக்குள்ள கொண்டு வர்றீங்களோ வாழ்க்கை மாறும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? ரூத்துக்கு சொல்லப்பட்டது. யாரால் சொல்லப்பட்டது? போவாஸ் என்கிற ஒரு மனிதன் அந்த ரூத்தினுடைய புத்தகத்துல வர்றாரு. அந்த ரூத்துல வர்றது யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நகோமி சொல்லுங்க, ரூத்து, போவாஸ், அதுக்கப்புறம் அவங்க புருஷன்லாம். சரி நம்ம அதை படிக்கும்போது பாத்துக்கலாம். இப்ப என்ன ஆச்சுன்னா, ரூத் என்கிற ஒரு பெண்ணுக்கு, இளம் விதவைக்கு போவாஸ் என்கிற ஒரு மனிதனால் சொல்லப்படுகிற வார்த்தை, நீ எங்க வந்திருக்கன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள நீ வந்துட்ட, அதனால அந்த ஆண்டவர் உன்னை மறக்க மாட்டார். நீ யூத பெண் இல்ல, நீ புறஜாதி பெண்ணு தான், ஆனாலும் நீ எங்க வந்துட்ட? நீ ஆண்டவருக்குள்ள வந்துட்ட, இஸ்ரவேலுக்குள்ள வந்துட்ட. அதனால ஆண்டவர் உன்னை விட மாட்டாரு, நிறைவாய் அனுப்புவாரு, பலன் தருவாருன்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார். இப்ப இந்த வாக்கு தத்தம் ரூத்தினுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சா இல்லையா, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை கண்டுபிடிச்சோம்னா அதே வாக்கு தத்தம் இன்று இரவு உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவு. பார்க்கலாமா? சரி, இப்போ ரூத்தினுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, டக்கு டக்குன்னு வாசிக்கலாம். இன்னைக்கு இந்த ரூத் புஸ்தகத்துல எத்தனை அதிகாரம் இருக்கு முதல்ல பாத்துருங்க. எத்தனை அதிகாரம்? 4 அதிகாரம் இருக்குது. 4 அதிகாரத்தை வேகமா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும். கடற்கடை சீக்கிரம். முதல் வசனம் வாசிங்க, ரூத் 1:1.
ஆ. ம். ம். ஆ. ஆ. ம். ஆ. எந்த தேசத்துல போய் சஞ்சரித்தானா? மோவாப் தேசம். எங்க அவங்களுக்கு சொந்த ஊர் எது? பெத்லகேம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து மோவாப் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறாங்க. ஏன் போறாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன் நான். சரியா? இப்போ என்னாச்சு? பெத்லகேம்ங்கிற ஒரு ஊர்ல தான் இருந்தாங்க. ஆனா அந்த ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்ததுனால மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு அந்த குடும்பம் அப்படியே நகர்ந்து அந்த மோவாப்ங்கிற தேசத்துக்கு போறாங்க. ஏன்னா அங்க விசாரிக்கும் போது மோவாப் தேசம் நல்ல செழிப்பா இருக்குது. இங்கே பஞ்சம், குடிக்க தண்ணி இல்ல, புல்வெளியெல்லாம் காஞ்சி போச்சு, ஆடு மாடுக்கு தீவனம் இல்ல, இவங்களுக்கும் தீவனம் இல்ல, கோதுமை வயல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. அதனால அவங்க விசாரிச்சாங்க, அங்க மோவாப் தேசத்துல நல்ல செழிப்பா இருக்குது அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வீட்டு அக்காவை பார்த்தாங்க. ஏக்கா நீ எங்க போறீங்க? நான் என் சொந்தக்காரங்க மோவாப்ல இருக்காங்க, நான் அங்க போறேன். அப்படியா? ஏக்கா நீங்க எங்க போறீங்க? என் தம்பி மோவாப்ல இருக்கிறான், அவனுக்கு போன் பண்ணி கேட்டேன். போன்னா என்ன, அவனை விசாரிச்சேன், அவன் அங்க செழிப்பா இருக்குதுன்னா, நல்ல மழை இருக்குது, நீங்க வந்துரு அப்படின்னா. நானும் அங்க போறேன். எல்லாரும் அப்படி போகும்போது இவங்க என்ன யோசிச்சாங்க, சரி நம்மளும் பெட்டியை கட்ட வேண்டியதான்னு என்ன பண்ணாங்க, எல்லாரும் போற மாதிரி இவங்களும் பெத்லகேமிலிருந்து இருந்து மோவாபுக்கு போனாங்க. சரியா தப்பாது? சரி, சரியா தப்பான்னு பார்க்கலாம். ரைட். அதுக்கப்புறம் 1வது வசனம் முடியும் போது என்ன சொல்லுது? மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெத்லகேமிலிருந்து காலை கிளப்பிட்டு மோவாப்ல போய் சஞ்சரித்தான்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சஞ்சரித்தான் அப்படின்னா ஊர் சுத்தி பார்க்கறான். ஊர் சுத்தி பார்க்கறான். அந்த ஊர்லாம் எப்படி இருக்குது? டீ கடை இருக்குமா? 4G 5G மொபைல் ஆண்டனா நெட்வொர்க்லாம் கிடைக்குமா? வீடு கட்டுறதுக்கு நல்ல செங்கல் கிடைக்குமா? ஆடு மாடுக்கு நல்ல மேய்ச்சல் கிடைக்குமா? அப்படின்னு ஊர்லாம் எப்படி இருக்கு? தட்பவெப்பநிலை எப்படி இருக்கும்? கூடாரம் போட்டோம்னா யாராவது இடைஞ்சலுக்கு வருவானா? எல்லாத்தையும் போய் பார்த்து ஒரு வேவ் பார்க்கறான். ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறான். சஞ்சரித்தான், பார்க்கறான். பார்த்த உடனே அந்த ஊர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பசங்களும் சொல்றாங்க, அம்மா இங்கே இருந்துடலாமா, ஊர் சூப்பரா இருக்குது, பெத்லகேமை விட இங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அங்க சஞ்சரிக்க போனவன் என்னாச்சு? 2வது வசனத்துல அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. 2வது வசனம், அவன் மனைவியின் பேர் நகோமி. முதல்ல எலிமெலேக்குன்னு ஒரு பேர் வருது, அவர் தான் குடும்பத்தினுடைய கணவன். 2வது மனைவி பேர் நகோமி. அவனுக்கு அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிளியோன். ஆக 4 பேர் இந்த குடும்பத்துல. ஒரு அம்மா, அப்பா, 2 பசங்க, நல்ல பெரிய பசங்க தான், வாட்ட சாட்டமான பசங்க, மக்லோன், கிளியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே, முதல் வசனம் சஞ்சரித்தார்கள் போட்டிருக்குது, 2வது வசனம் இருந்து விட்டார்கள் போட்டிருக்கு. ஊரு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு போனாங்க. பார்த்தா நல்லா இருக்குது, ஆகா ஓஹோன்னு இருக்குது, பெத்லகேமோட சூப்பரா இருக்கு, பஸ் ஸ்டாப் இருக்குது, காய்கறி கடை இருக்குது, அது இருக்கு இது இருக்கு, எல்லாம் பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு, அங்கே இருந்து விட்டார்கள். நம்ம இந்த டிவி ரிமோட்லாம் எடுத்து சரி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு 1வது சேனல் 2வது சேனல் இதுக்கெல்லாம் சஞ்சரித்தல். அப்படியே ஒண்ணு பாக்குறது, எந்தெந்த சேனல் திடீர்னு பார்த்து அடடட இந்த சீரியலா, இப்பமா மணி இப்போ 4 ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு சீரியலை பார்த்த உடனே அந்த சேனலில் அவர்கள் இருந்து விட்டார்கள். முதல்ல ஒண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சஞ்சரித்தார்கள். இப்போ அவங்களுக்கு பிடிச்சமான சீரியல் வந்த உடனே அங்கே இருந்து விட்டார்கள். அதே மாதிரி தான் இது. இப்ப புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? அங்கே இருந்து விட்டார்கள். இப்ப 3வது வசனம் என்ன சொல்லுது? நகோமியினுடைய புருஷனாகிய எலிமெலேக்கு. என்னங்க சொல்லுது? என்னங்க, குடும்பத்தினுடைய தலைவன் போயிட்டான். நகோமியினுடைய புருஷன் எலிமெலேக்கு என்னங்க இப்படி திடீர்னு, இப்பதான் போனாங்க இருந்தாங்கன்னு போட்டிருக்கு, டக்குன்னு இறந்து போனான்னு இருக்குது. அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இப்ப அந்த அம்மா விதவி ஆயாச்சு, 2 பசங்க மட்டும். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பாருங்க, இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். ஐயோ, அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். ஏன்? எதனால இந்த இழப்பு? நம்ம வாழ்க்கையில இழப்புகள் வரும்போது பரபரப்பு வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு உட்காந்துரும். நான்லாம் எனக்கு வண்டியில லேசா போகும்போது லேசா ஒரு சறுக்கு சறுக்கிருச்சு அப்படின்னா உடனே வீட்டுல வந்த உடனே டக்குன்னு உட்காந்துரும் தேவ சமூகத்துல. ஏன் ஆண்டவரே, என்னுடைய பாதைகள் எல்லாமே ராஜ பாதை தானே, எனக்கு இன்னைக்கு ஏன் வண்டியில வரும்போது சறுக்குச்சு?
பாத்ரூம்ல போகும்போது லேசா சறுக்குனா கூட ஏதோ ஒண்ணு, ஒரு சின்ன ஒரு 10 ரூபா 20 ரூபா, ஒரு திடீர்னு ஒரு பஞ்சர் ஆயிருச்சுன்னா கூட அங்க 100 ரூபா கொண்டு, ஏன் எனக்கு பஞ்சர் ஆச்சு, நான் உட்கார்ந்து அலச ஆரம்பிச்சிடும் எப்போது இன்னைக்கு வர. ஏன்னா எங்களுக்கு இழப்புகள் என்பது கிடையாது. சிலுவையில என்னுடைய ஆண்டவர் ரத்தம் சிந்தன பிறகு எங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரின் பாதை என்பது எனக்கு கிடையாது. ஏன் எனக்கு இந்த இழப்பு, உட்கார்ந்து நான் யோசிப்பேன், எங்கேயாவது தப்பு நடந்திருக்கான்னு அனலைஸ் பண்ணுவேன். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல அப்பா இறந்து போனாரு, குடும்பத்தினுடைய தலைவன் இறந்து போனாரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், டக்குன்னு உட்கார்ந்து யோசிச்சிருக்கணும், டேய் தம்பி, நம்ம பெத்லகேம்ல இருந்து வந்தது ஒருவேளை ஆண்டவருக்கு பிடிக்காம இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருக்கணும். ஆனா யோசிக்க தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பசங்க 2 பேரும் அப்பா இறந்தாங்க, நாங்க தான் இருக்கிறோம்ல, இந்த ஊர்லயே இருப்போம்னு அனுப்பி இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஊர்லயே அவங்களுக்கு பொண்ணு எடுத்தாங்க. அங்க பொண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா மோவாப் தேசத்துல சும்மா அவ்வளவு அழகழகா இருக்கும். அப்படி சுண்டி விட்டா அப்படியே கண்ணத்துல செவந்து ரத்தம் வந்து, அந்த மாதிரி அழகான பெண்கள் மோவாப் தேசத்துல. அதனால இந்த பசங்க பார்த்தாங்க, மோவாப்பை விட்டுட்டு பெத்லகேம் போறதுக்கு இப்ப பசங்க ரெடியா இல்ல. ஏன், ஆளுக்கு ஒரு ஆளை செட் பண்ணிட்டாங்க, ஓர்பால் ஒண்ணு ரூத் ஒண்ணு. அதனால இந்த பசங்க இந்த பொண்ணுகளை விட்டுட்டு பெத்லகேம் போறதுக்கு பிரியம் இல்ல. அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அப்பா இறந்த உடனே நம்ம நேர பெத்லகேம் போயிடலாம் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு அந்த பசங்களை விட்டுட்டு போ, நீ வேணா போமா, நான் வர முடியாது அப்படின்ட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, வேற வழி இல்ல, பசங்களுடைய பிடிவாதத்துல அங்கேயே கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி ஏறக்குறைய 10 வருஷம் ஆச்சு. அவங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்குது. என்ன காரணம்? அதுவும் பைபிள் சொல்லுது, கல்யாணம் பண்ணாங்க 10 வருஷமாச்சு, குழந்தை பாக்கியமே இல்லாம செத்து போயிட்டாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கலைன்னா நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும், நாம எங்க பெத்லகேம்ல இருக்கிறோமா இல்ல மோவாப்ல இருக்கிறோமான்னு. ஒரு வயிற்றுல ஒரு சின்ன குழந்தைய கூட அந்த 10 வருஷத்துல அவங்க பெற்றுக்கொள்ள முடியல. ஏன், மோவாப் தேசத்துல குழந்தை பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்காது. குழந்தை பாக்கியம் கூட இல்லாம 10 வருஷம் இருந்தாங்க. அவங்க ஆண் வாரிசு எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்ப 3 பேர் விதவைகள். என்ன காரணம்? இங்கதான் நம்ம வாழ்க்கையினுடைய பதில் இருக்கு. வேதம் எழுதப்பட்டதெல்லாம் சும்மா இல்ல. அன்னைக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால யாரோ ஒரு குடும்பத்துல நடந்த சம்பவம்னு விட்டுட்டு போயிட முடியாது. அந்த சம்பவங்கள் இன்னைக்கு ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம குடும்பத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார். இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம சரி பண்ண முடியும். இங்க பஞ்சம் வந்துருச்சு, அதனாலதானே போனாங்க. பஞ்சம் வரலைன்னா அங்க போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 16 மணி நேரம் கரண்ட் கட்டு வந்துச்சு. நிறைய பேர் கோயம்புத்தூர்ல இருந்து குஜராத்துக்கு போயிட்டாங்க. ஏன், அங்கெல்லாம் கரண்டே போகிறது இல்ல, அது தொழில் நகரம். அதனால கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய கம்பெனியை மாத்திட்டு குஜராத்துக்கு போயிட்டாங்க. கோயம்புத்தூர்ல தொழில் நகரம். 16 மணி நேரம் 20 மணி நேரம் ஒரு பீரியட்ல, டிஎம்கே பீரியட்ல கரண்ட் இல்லாம போச்சு. நிறைய தொழில் அடி வாங்கிருச்சு, வேலையெல்லாம் விட்டு நிறைய பேர் நிப்பாட்டிட்டாங்க. அந்த மாதிரியே ஒரு பஞ்சம் வந்து வரும்போது என்ன செய்ய முடியும்? இப்போ இவங்க பஞ்சம் வந்த உடனே அந்த அக்கா மோவாவுக்கு போனாங்க, இந்த அக்கா மோவா போனாங்க, முன்னால பின்னால ஊரே மோவா போகுதுன்ட்டு நானும் மோவாவுக்கு போறேன்னு போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடந்துச்சா? இல்ல. இவங்களுக்கு மட்டும்தான் இழப்பு. ஏன், இவங்க சோசன், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். எப்பிராத்தியர்னு போட்டிருக்குல்ல, எப்பிராத்தியர்னா தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். எப்போதுமே ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் குடும்பத்துல ஒரு காரியம் செய்யணும்னா முழங்கால் படியிட்டு குடும்பமாய் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். கேட்காம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அங்க 100% தேவனுடைய நடத்துதல் இருக்கணும். கொஞ்சம் மாம்சம் உள்ள வந்துச்சுன்னா அதுல நிறைய பாதிப்புகள் இருக்கும். இப்போ அப்பா இறந்துட்டாரு, 2 பசங்களும் இறந்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்பதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாசிக்கலாம். உபாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு ஏற்கனவே? 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10 தலைமுறை வரையிலும் கர்த்தருடைய சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு ஆண்டவர் விலக்கி வச்ச ஜனங்கள்ல அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு ஆண்டவர் ஏற்கனவே பிரமாணத்தை வச்சிருக்கிறார்.
இவங்க உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்திருந்தாங்கன்னா, பைபிள் படிச்சிருந்தாங்கன்னா இந்த வசனம் தெரிஞ்சிருக்கும். இந்த வசனம் தெரிஞ்சிருந்தா அவங்க மோவா போறாங்க, இவங்க மோவா போறாங்கன்னு இவங்க போகாம இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க பைபிளை படிச்சாங்களோ என்னமோ தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மோவாபியனே கர்த்தருடைய சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஒரு கட்டளையை வச்சிருக்கும் போது இவங்க இங்க இருந்து மோவாபுக்கு போனா அது எப்படி நியாயம்? அது ஏன் மோவாபியனும் அம்மோனியனும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க? இவங்க ரெண்டு பேரும் தப்பாய் வந்த சந்ததி. லோத்து அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தா, அவனுக்கு ரெண்டு மகள்கள் இருந்தாங்க. அவங்க அப்பா, இந்த ரெண்டு பிள்ளைகளும் அப்பா கூடயே தப்பான உறவு வைத்து பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அது முழுக்க முழுக்க மாம்சத்தினுடைய சந்ததி, அழிவுக்கு ஏதுவான சந்ததி, அது முறை தவறி பிறந்த சந்ததி. அதனால இந்த அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு மோவாபுக்கு போற? உன்னுடைய குடியிருப்பு பெத்லெகேம். கஷ்டமோ நஷ்டமோ, கஞ்சோ கூலோ, ஆண்டவருடைய கரத்துல இருக்கணும். தேவனுடைய கரத்துல நன்மையை பெற்ற நாம் என்னது? அதுக்கப்புறம் சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் வரும்போது அதை அனுபவிக்கிறதுக்கு மனசு விரும்பணும்ல. நல்லதை மட்டும் ஆண்டவர்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறோம். கஷ்டம் வரும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம புலம்பி தள்ளி மாம்சம் சொல்லுகிற வழிய, மனம் சொல்லுகிற வழியில நம்ம போகணும்னு நினைச்சா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. மோவாபியன் கர்த்தருடைய சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கும் போது இவங்க இங்க இருந்து மோவாப் தேசத்துக்கு போனாங்கன்னா அப்போ ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் போன் பண்ணும்போது எலிமெலேக்கு, அவர் தான் குடும்பத்தினுடைய தலைவர், அவர் எலிமெலேக்கு போன் பண்றாரு. போன் பண்ணும்போது ஆண்டவருக்கு என்ன பதில் வருதுன்னா, தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார் அப்படின்னு வருது. ஏன் தொடர்பு இல்லை? ஆண்டவருடைய போன் பெத்லெகேம் வரதான் வேலை செய்யும். பெத்லெகேமை தாண்டியாச்சுன்னா தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார், நாட் ரீச்சபிள். ஏன்னா பெத்லெகேம் மட்டும்தான் பாதுகாப்பான இடம். உங்களுக்கு எது பெத்லெகேம் தெரியுமா? இதுதான் அந்த பெத்லெகேம். இந்த பெத்லெகேம்ல தான் நீங்க இருக்கணும். இந்த பெத்லெகேமை விட்டுட்டு வெளியே போனோம்னா, தொடர்பு எல்லைக்கு வெளியே போகும்போது கர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்துரு சீறி பாய்ந்து அந்த ஆத்மாவை பலிகடாவாக்கிடுவான். இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு. பெத்லெகேம்ல இருந்திருந்தாங்கன்னா இப்ப இவங்களுக்கு என்ன அர்த்தம்? பஞ்சம் வந்துருச்சு, எல்லாரும் செத்து போயிருவாங்க, நம்மளும் போவணும், மாற்று வழி. விசுவாசம் இல்லை இல்ல. பஞ்சத்துல நம்மளை சாக விட்டுருவாரா? சொல்லுங்க. ஆண்டவர் கை விட்டுருவாரா? எந்த பஞ்சத்திலையும் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் விடவே மாட்டார். பஞ்சத்தில் உயிரோடு காக்கவும் அவருடைய கை போதுமானதா இருக்கு. சங்கீதத்தில் இருக்கு வசனம். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு பார்த்து அது மாதிரி இவங்க செஞ்சாங்கன்னா இப்ப இழப்பு யாருக்கு? இவங்களுக்கு தானே. சரி, குடும்பத்துல தலைவன் அப்பா இறந்து போயிட்டாரு. இறந்த உடனே இவங்க என்ன பண்ணிருக்கணும்? டேய் வாடா, நம்ம ஊருக்கே போயிடலாம்டா, கஞ்சோ குளோ அங்கேயே இருந்து செத்தா கூட அங்கேயே சாகலாம்டான்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனா ஆண்டவர் சாக விடுவாரா? விட மாட்டாரு. எப்படி விடுவாரு? அப்படின்னா அவர் ஆண்டவரே இல்ல. ஒரு நாள் கூட விட மாட்டார். இங்கதான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நீங்க உண்மையான விசுவாசியா அப்படின்னு சோதிக்கப்படுற இடம் எங்க தெரியுமா? உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீங்க எடுக்கக்கூடிய முடிவில் தான் நீங்க உண்மையான விசுவாசியா என்னன்னு சோதிக்கப்படுறது. இப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாம்பு வந்துருச்சு. பாம்பு வந்து சின்ன பிள்ளைங்க போடுற ஸ்கூல் போட்டு போகும்போது ஷூ இருக்குல்ல, அந்த ஷூக்குள்ள வந்து உட்காந்துருச்சு ஒரு குட்டி பாம்பு. அடுத்த நாள் காலையில பையன் ஸ்கூலுக்கு போற அவசரத்துல ஷூவை போடும்போது ஒரே கொத்தா கொத்திருச்சு. கொத்தின உடனே பையன் கல்ல, ஐயோ பாம்பு கொத்திருச்சு எல்லாம் அக்கம் பக்கத்துல எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. உங்க வீடு அதுக்கு பக்கத்து வீடுன்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் வீட்டுல பாம்பு கொத்தி ஷூல இருந்துச்சு, பாம்பு கொத்திருச்சு. உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. இப்போ நீங்க வீட்டுல போகும்போது உங்க வீட்டு வாசல்ல ஷூ இருக்குது, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, உங்ககிட்ட தான் கேக்குறேன். சத்தமா செக் பண்ணுவீங்களா? சரி, சிலர் செக் பண்ணுவீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல போட மாட்டீங்க, எடுத்து போய் மேல வைப்பீங்க, அப்படிதானே? அடுத்து என்ன பண்ணுவீங்க? இப்போ இதெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க விசுவாசியே இல்ல. ஆமா, விசுவாசி இல்லாதவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அங்க போய் பாம்பு வந்துருச்சு, அந்த பையனை கடிச்சிருச்சு, ஷூக்குள்ள இருந்துச்சு, ரைட், ஓகே. இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு வர்றீங்க, உங்க வீட்டுல அதே மாதிரி ஷூ இருக்குது. இப்போ அந்த ஷூவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன யோசனை? அவங்க வீட்டுல வந்த அதே பாம்பு என் வீட்டுல வந்து ஷூக்குள்ள இருந்துச்சுன்னா, என் பையனை கடிச்சிருச்சுன்னா, ஐயோ எடுத்து மேல வச்சீங்கன்னா நீங்க விசுவாசி இல்ல.
உங்க விசுவாசம் இங்கதான் சோதிக்கப்படுது. நீங்க என்ன சொல்ல தெரியுமா? என் வீட்டுக்குள்ள பாம்பு வராது சார். ஏன்னா உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகவே அணுகாது. வாதை இதெல்லாம் நம்ம மறந்துருவோம். இப்ப ஷூவை எடுத்து வச்சீங்கன்னா நீங்க அவுட். இப்ப ஆண்டவர் பாப்பார், சாத்தான் என்ன ஆண்டவரே உங்க விசுவாசியை பாருங்க. அந்த வீட்டுல ஒண்ணு நடந்துருச்சுன்னா இந்த ஷூவை எடுத்து வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? என் வீட்லயும் அது நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்கல்ல. என்ன விசுவாசிக்கிறீங்க? அதுல யார் அந்த ஷூவை பார்த்துட்டு பாம்பு வர்றதுக்கு தடத்துல கொண்டு ஷூவை வச்சாங்கன்னா அவங்கதான் விசுவாசி. பாம்பு வராது சார். எப்படி வரும்? உங்க வீட்டுக்குள்ள வருமா? அது என் வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சு அந்த ஷூ அப்படியே வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க விசுவாசி. அதை லேசா எடுத்து பயந்து வச்சீங்கன்னா நீங்க அவிசுவாசி. இங்க தோத்தரம்னு போடுறதுனால நீங்க விசுவாசி இல்ல. ரியல் லைஃப்ல விசுவாசத்தை காட்டணும் சார். அங்க என்னமோ வியாதி வரலாம், அங்க என்னமோ வரலாம், உங்களுக்கு வரக்கூடாது. வராது. எனக்கு வராது சார். என் தலையில இருக்க முடியெல்லாம் எங்க அப்பா எண்ணி வச்சிருக்கிறாரு. என்னை எதுவுமே சேதப்படுத்தாது, என்னை எதுவும் அணுகாது. இல்லைங்க அது வந்துங்க இப்படி கதையெல்லாம் வேண்டாம். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? இப்ப பரலோகம் பாக்குது, அந்த வீட்டுல பாம்பு வந்துருச்சு. அந்த விசுவாசி பக்கத்து வீட்டு விசுவாசி போய் பார்த்து அந்த பையன் ஆஸ்பத்திரி கூட்டு போய் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப இவங்க வீட்டு கேட்ட திறந்து உள்ள வர்றாங்க. ஐயோ என் பையன் செருப்பும் இங்க இருக்குதே அப்படின்னு நீங்க பதறினீங்கன்னா விசுவாசி பதற மாட்டான். அந்த ஷூ இருக்கா அப்படியே நீங்க பார்த்து உங்க வீட்டுக்குள்ள போய் அடுத்தது உங்க வேலையை கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்க விசுவாசத்தை கனப்படுத்துவார். இப்பதான் நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு ஏன் வீட்டுக்கு வருது, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அது அவங்க தலையெழுத்து. எனக்கு எதுவும் நடக்காது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். அப்ப வாக்குத்தத்தத்தை நினைக்க வேண்டிய இடத்துல நினைச்சாதானே நம்ம அதை செயல்படுத்த முடியும். அப்ப என்னாச்சு? இவங்க எல்லாரும் மோவா போனாங்க. இவங்க பெத்லகேமில இருந்து இவங்களும் போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிருக்கணும்? முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும், ஆண்டவரே பஞ்சம் வந்துருச்சு, அவங்க இவங்க எல்லாம் போயிட்டாங்க, நாங்க என்ன செய்யணும்? இங்கேயே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். எகிப்துல ஆபிரகாம் இருக்கும்போது ஒரு பஞ்சம் வந்துச்சு. அதனால ஆபிரகாம் அவருடைய மனைவியை கூட்டிட்டு ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்காம எகிப்துக்குள்ள போயிட்டார். போன உடனே எகிப்துக்குள்ள என்ட்ராகவே ஆபிரகாம் மனைவி சாராள், அழகான பொண்ணு. அவன் பார்த்த உடனே அழகான ஒரு பொண்ணு வருதுன்னு நேரா பார்வோன்ட்ட போய் சொல்லிட்டான். பார்வோன் அவர் மாம்ச இச்சைக்குரியவன். அழகான பொண்ணு எங்க அவன் எல்லைக்குள்ள வந்தாலும் தூக்கிட்டு போயிடுவான். சொன்ன உடனே அடுத்து படைகள் வந்துச்சு, சாராளை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்? எகிப்து அந்த மாதிரி மோசமான இடம். ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தான்னா ஆண்டவர் சொல்லிப்பாரு, போகாதன்னு சொல்லியிருப்பாரு. இவன் கேட்கல, அங்க சாராளை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் குடும்பம் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு. ஈசாக்கு அவன் எப்பொழுதுமே மெடிடேஷன்ல இருக்கிறவன். ஈசாக்கு சாயங்காலம் வேதத்தை தியானிக்கிறவன். ஆபிரகாம் கூட கிடையாது. அதனால ஆண்டவர் அவன் ஈசாக்கு காலத்திலயும் ஒரு பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்த உடனே அவன் போகலாமா அப்படிங்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, போகாத, உங்க அப்பா இதே தப்பதான் செய்தான், நீ இங்கே இருறா, நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொன்னது நிமித்தம் அந்த ஊர்ல ஈசாக்கு இருந்தாரு. 100 மடங்கு ஆசீர்வாதம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். அதை விட்டு போட்டு அவங்க போனாங்க இவங்க போனாங்கன்னா, பெத்லகேம்ல மோவா போனோம்னா எலிமெலேக்கு இறந்து போனாரு. 2 பசங்க போனாங்க. போச்ச ஆண் வாரிசு எல்லாம் போயிருச்சு. இழப்பு இழப்பு இழப்பு, அடி 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 அடி, வாழ்க்கை கசந்து போச்சு. இப்ப என்ன பண்றேனே தெரியல. 10 வருஷம் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் மாம்ச இச்சைகள்லாம் நிறைவேற்றியும் குழந்தை பாக்கியம் இல்லாமலே செத்தே போயிட்டாங்க. 10 வருஷம் பாருங்க, குழந்தை பாக்கியமே இல்லை. ஏறக்குரிய என்ன போட்டிருக்கு? 4வது வருஷம் இவர்கள் மோவாபியர்கள் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றொரு பேர் ரூத். அங்க ஏறக்குரிய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின் மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். இப்ப 6வது வருஷத்துக்கு என்ன போட்டு தெரியுமா? 6வது வருஷம் என்ன போட்டு தெரியுமா? இப்ப தம்முடைய ஜனங்கள்லாம் யார் தெரியுமா? எல்லாம் போயிட்டான். இங்க மீதி இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கிறவங்களுடைய மனநிலை என்ன தெரியுமா? பஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பா எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அவரால் முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது இல்ல, அதுதான் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள்னு சொல்றார். மத்தவன் எல்லாம் போயிட்டான், பஞ்சம் வந்த உடனே ஓடிட்டான். ஆனா இங்க ஆண்டவருக்குன்னு ஒரு ஜனங்கள் இருக்காங்கல்ல, இவங்கதான் உண்மையான விசுவாசி. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாடுகள்லயும் அவமானங்களையும் ஆண்டவருக்காக நிலையா நிக்கிறாங்கல்ல. ஏன் இவங்களுக்கு எல்லாம் போக தெரியாதா? போக தெரியும். ஆனா இவங்க ஆண்டவரை நம்பினதுனால அந்த எஞ்சி இருக்கிற ஜனங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார்.
இப்ப நீங்க அந்த தம்முடைய ஜனங்கள் பட்டியல்ல உங்க ஆத்மா வருதா அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணணும். நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? இப்ப கேட்டா நான் சர்ச்சுக்குள்ள இருக்கிறேன் இல்ல. உங்க ஆத்மா எங்க இருக்குது? பெத்லகேம்ல இருந்தா நீங்க தொடர்பு எல்லைக்குள்ள இருக்கிறீங்க. பெத்லகேமை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கை எங்க இருக்குது? நீங்க பெத்லகேம்ல இருக்கிறீங்களா, மோவாப்ல இருக்கிறீங்களா? யோசிச்சுக்கோங்க. பெத்லகேம்ல இருந்தீங்கன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு படி அளப்பார், சாப்பாடு கொடுப்பார், தண்ணி கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுப்பார். மோவாப்புக்கு போனீங்கன்னா இழப்பு 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 இழப்பு, பிரச்சனை, போராட்டம், வாழ்க்கையெல்லாம் கண்ணீர், கவலை, வேதனை தான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார். போறவெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார்? மீதம் இருக்கிறவனை பார்த்து அவர் அவருடைய ஜனங்களை சந்தித்தார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்துல கேள்விப்பட்டா. யாரு? நகோமி. இப்ப நகோமிக்கு மெசேஜ் வருது, ஏய் நம்ம எல்லாம் பஞ்சத்துல வந்துட்டோம், ஆனா வராத அங்க சில மக்கள் இருந்தாங்க, ஆனா கர்த்தர் அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாராம். அடடடா, நம்மளும் அங்கேயே இருந்திருந்தா நமக்கு ஆகாரம் கிடைச்சிருக்கும். நீ நம்ம குடும்பத்துல புருஷன் அவரு உயிரோட இருந்திருப்பாரு, 2 பசங்களும் உயிரோட இருந்திருப்பாங்கன்னு. இப்ப அந்த அம்மா கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? முதல்லயே கர்த்தரை நம்பி இருந்திருக்கணும். அதுதான் சொல்றேன், விசுவாசிக்கிறவன் பதறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க வாழ்க்கையை ஆவியானவர் அப்படி புட்டு புட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொருவருக்குமே இது தீர்க்க தரிசன வார்த்தை. நீங்க எங்க இருக்கிறீங்க? பெத்லகேம்ல இருக்கிறீங்களா? பெத்லகேம்ல இருந்தீங்கன்னா உங்க தொழில், யாருக்கு தொழில் நடக்குதோ இல்லையோ, உங்க தொழில் சிறப்பா இருக்குங்க. உங்க தொழில் சிறப்பா இருக்கும். ஆண்டவருக்கு உங்களை மட்டும் பாயிண்ட் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க அவருக்கு முடியும். நீங்க என்னமோ நினைக்கிறீங்க, இல்ல நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா ரொம்ப கண்ணீர், நம்ம ஏதாவது மாம்சம் 1000 ஐடியா சொல்லும். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற இல்ல, அந்த வசனம் அப்படி இல்லை. அதுல ஒரு ஆழமான ஒரு ரகசியம் இருக்கு. அந்த வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். 14 அதை எடுத்து போடுங்க பாப்போம். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற 14:25. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, என்ன போட்டு பாருங்க. 16:25 அதே 14 அந்த அதிகாரத்திலே இருக்கு. நீதிமொழிகள் 2 வசனம் இருக்கு. இதே வசனம் 14லயும் இருக்கு, 16லயும் இருக்குது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற, வாசிங்க என்ன போட்டிருக்கு? தோன்றுகிற வழின்னு போட்டிருக்கா, வழிகள்னு போட்டிருக்கா? வழி உண்டு அப்படின்னா வழி ஒருமை தானே. வழிகள்னா பன்மை, வழினா ஒருமை, வழிகள்னா பன்மை. பைபிள் சொல்லுது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டுன்னு போடல, வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவம் ஒரு வழியில தான் பிரவேசிக்கும், ஆனா பன்மையில பல வழிகள்ல கொண்டு போய் விட்டுரும். புரியுதா உங்களுக்கு? பாவம் மனுஷனுக்கு நல்லதுன்னு தோணுகிறது ஒரே ஒரு வழியில தான் ஆரம்பிக்கும், ஆனா அது முடியும் போது பல வழிகளை இழப்புகளை கொண்டு போய், புருஷன் போயிட்டான், 2 மகன் போயிட்டான், சொத்து சுகம் எல்லாமே போச்சு, பல வழிகள்ல போயிருச்சு. அதன் முடிவோ மரண வழிகள். ஒரே ஒரு வழியில தான் பாவம் ஆரம்பிக்கும், ஆனா அது பல வழிகளை கொண்டு போய் விட்டுரும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுது, அந்த அவங்களுக்கு அப்படிதான் ஆச்சு. ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னா வாழ்க்கை இப்படி சிறப்பா இருந்திருக்கும் தெரியுமா? கேட்காம விட்டுட்டாங்க. இப்ப என்னாச்சு? நிறைய பிரச்சனை குடும்பத்துல. இப்ப கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இப்ப புத்தி வந்துருச்சு. கெட்டகுமாரன் அப்பா விட்டு போயிட்டான், சொத்து எல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டான், ஜாலியா செலவு பண்றான். எத்தனை லட்சம் கொண்டு போனான்னு தெரியல, அப்படியே கம்மியாயிட்டே வருது. கம்மியாக ஒவ்வொரு ஃப்ரெண்டா அவனை விட்டு போய்கிட்டே இருக்கிறான். கடைசியில பார்த்தா பாக்கெட்ல விட்டு பார்த்தா சில்லற காசு கூட இல்லை, எல்லாமே போயிருச்சு. இப்போ அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பன்னி மேய்க்கிற இடத்துல போய் பன்னி மேய்க்கிறதுக்கு இடம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்னு பாக்குறான். அங்க இவனை பார்த்த உடனே வேலைக்கு சேர்த்துக்கிட்டான். இவன் பசியில அந்த பன்னி தவிட சாப்பிடுறதுக்கு ஆசையா இருந்தான்னு போட்டிருக்கு, ஆனா அந்த பன்னி தவிடு கூட கிடைக்கல. அந்த கிடைக்காம அவனுக்கு பொட்டதையில் அடிச்சு, ஏண்டா பன்னிக்கு தவிடு வைடான்னா பன்னி தவிடு எடுத்து நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு முதலாளி பொட்டதையில 2 வை வச்ச உடனே தான் அடி தாங்க முடியாம அப்போ உட்காந்து புத்தி தெளிந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன யோசிச்சான்? எங்க அப்பா கிட்ட வேலை செய்யறவனுக்கே சூப்பரான சாப்பாடு இருக்கும்போது நான் இங்க பன்னி தவிடு கூட எனக்கு கிடைக்கலையேன்னு யோசிச்சான். இந்த சாப்பாடு கிடைக்காத சூழ்நிலை வரும்போதுதான் நிறைய பேருக்கு புத்தி அழகா வேலை செய்யும்.
இப்ப ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இப்படியே விட்டுருவோம். எங்க அப்பா கிட்ட போய் கையில காலில் விழுந்து, நான் உங்களுடைய மகன்னு சொல்லாதீங்கப்பா, மகனே இல்ல, உங்களுடைய கூலிக்காரர்ல அடிமட்டத்துல இருக்கிற ஒரு கூலிக்காரர் டெய்லி 100 ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுத்தா போதும், 100 ரூபாய் கூட வேண்டாம், 3 நேரம் சாப்பாடு கிடைச்சா போதும்ட்டு எங்க அப்பா காலில் விழுகிறான்ட்டு அவன் திரும்பி எழுந்து அப்பாவை தேடி வந்தான். அதே அனுபவம் தான் இங்க நகோமிக்கு. அங்க ஒண்ணும் கிடைக்கல, எல்லாமே லாஸ். இப்போ திரும்பி வரும்படி எழுந்து அப்படின்னு போட்டிருக்கா. இதுதான் யூ டர்ன். நீங்க போயிட்டு இருக்க பாதை சரியில்லை, அது ஆண்டவருக்கு பிரியமானது இல்ல. யூ டர்ன் அடிங்க, திருப்பி தகப்பனுடைய அன்புக்கு வாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அப்பா கூட உட்கார்ந்து டேபிள்ல சாப்பிட்ட அனுபவம் எல்லாம் அந்த கெட்ட குமாரனுக்கு மனசுல ஓடுது. எங்க அப்பா காலையில அந்த பிரெட்ல ஜாம் தடவி தருவாரு, அப்படியே சப்பாத்தி இருக்கும், கிரேவி இருக்கும், மட்டன் இருக்கும், அப்படியே போக நீ அந்த ஆவி அடி அந்த மாதிரி சுட சுட சாப்பிட்டேன். இங்க பண்ணி தவிடு கூட கிடைக்கலையே. இதை கம்பேர் பண்றான். கம்பேர் பண்ணும்போது தான் திரும்பி வரணும்னு யோசிச்சான். அப்போ திரும்பி வந்தான். அவங்க அப்பாட்ட வந்து மகன்னு சொல்றதுக்கு நீ சொல்லாதீங்கப்பான் அந்த வார்த்தையை அவன் சொல்லவே விடல. அவங்க அப்பா ஓடி வந்தார், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு பார்க்கும்போது கூட பண்ணி நாத்த அடிக்க அவன் மேல. ஆனாலும் அவனுக்கு முத்தம் கொடுத்து, வாடா மகனே, நான் வேலைக்காரன், சொல்லாத, அடிச்சிருவேன், நீ என் மகன்டா. திருப்பி அவனை கூட்டிட்டு போய் கையில மோதிரம் கிடைச்சது, அது அதிகாரம். செருப்பு கிடைச்சது. அன்னைக்கு யூதருக்கு அடிமைகள் செருப்பு போடக்கூடாது. போகும்போது செருப்போட போனான், வரும்போது செருப்பு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் அடிமை ஆயிட்டான். செருப்பு இல்லைன்னா அன்னைக்கு செருப்பு அடிமைகள் செருப்பு போட மாட்டாங்க. காலில் அவங்க அப்பா பாக்குறாரு, செருப்பு இல்லையடா, அடிமை ரேஞ்சுக்கு வந்துட்டியடா. ட்ரெஸ் பார்த்தா கிழிஞ்சு தொங்குது. பண்ணி மேய்க்கிறவன் ட்ரெஸ் எப்படி இருக்கும்? நைட்டு ஃபுல்லா பண்ணி கூட படுத்தவன் நாத்தம் பிடிச்சி நாருது. அப்படியே வாழ்க்கையே சூழல் மாறிச்சு. யூட்டன் அடிச்சாரு. கெட்டகுமாரன் வாழ்க்கை திரும்ப இழந்ததெல்லாம் கிடைச்சது. இப்போ நகோமி 2 மருமகளை நம்ம கூப்பிட்டா வருவாங்களான்னு தெரியாது, நம்ம மட்டுமாவது போயிருவோன்ட்டு மருமகளை கூப்பிட்டு, நீங்க சின்ன வயசுமா, நீங்க கல்யாணம் பண்ணி இதே ஊர்ல சந்தோஷமா இருங்க, நான் மட்டும் என்னுடைய சொந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு வரும்போது அதுல ஓர்பால்ங்கிறவ என்ன பண்ணா தெரியுமா? யாரு? 1 ரூபாய், ஒத்த ரூபாய். அந்த 1 ரூபாய் மாமியாரை கட்டி பிடிச்சி நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. முத்தம் கொடுக்குறோம் நம்பிடாதீங்க, போயிருவாங்க என்னைக்கும். முத்தம் கொடுத்துட்டு போயிட்டா. ஆனா அந்த ரூத்துன்னு ஒருத்தி இருக்கிறல்ல, அவ தான் என்ன சொன்னான்னா, அதுல வாசிங்களேன், 16 வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். இப்போ அந்த ரூத்துக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைச்சது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும்னு போவாஸ் மூலம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல. இப்போ அந்த வாக்குத்தத்தம் ஏன் ரூத்துக்கு மட்டும் வந்துச்சு அப்படின்னா இதுதான் காரணம். என்ன காரணம்? உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். அதனால அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சதா? இல்ல. நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், நீ பிளாட்ஃபார்ம் போய் தங்கினா கூட நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? அதுதான் அந்த ரூத் என்ன சொல்றான்னா, நீ போற இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்குற இடத்துக்கு நான் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அதுக்கெல்லாம் பெருசா மேன்மை இல்ல. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னல்ல, அதனாலதான் அவளுக்கு நிறைவான பலனை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். ஏன்னா மோவாபியர்கள் அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க கடவுளை விட்டுட்டு அடுத்த கடவுளை ஏத்துக்கிட மாட்டாங்க. ஆனா ஓர்பால் என்ன பண்ணா? முத்தம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டா. ஆனா ரூத் என்ன பண்ணா? என் கடவுளே எனக்கு வேண்டாம். இப்போ இந்த அம்மா கிட்ட பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த அம்மா வெறும் பஞ்ச பரதேசி. இந்த அம்மா கிட்ட 10 பைசா கிடையாது. இந்த அம்மாவை கட்டி மேய்க்கிறதுனால அந்த ரூத்துக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா அந்த அம்மா ரூத் என்ன பண்ணுச்சுன்னா, நீங்க போற இடத்துக்கு நானும் வருவத்தே, ஆனா என்னை எங்க அப்பா வீட்டுக்கு மட்டும் போக சொல்லாதீங்க, நீ எங்க தங்குனாலும் நான் தங்குவேன், நீ கஞ்சி குடிச்சாலும் நானும் கஞ்சி குடிப்பேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி வந்தால. அதுதான் இஸ்ரவேலின் வரலாற்று பட்டியல ரூத் முக்கிய இடம் பிடிச்சதுக்கு காரணம். அவள் ரூத் நகோமியை நம்பி வரல, தேவனை நம்பி வந்தா. ஏன்? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிட்டு இருந்தா. அவங்க தேவத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வந்தாள். வந்ததுனால என்னாச்சு? இப்ப அந்த 1ஆம் அதிகாரம் முடிகிறது. என்ன முடியுது? கடைசி வசனம் பாருங்க. இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி
வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். திரும்பி இப்ப பெத்லகேமுக்குள்ள வர்றாங்க. எங்க தொடர்பு எல்லைக்குள்ள வர்றாங்க. இப்ப மொபைல் எடுத்து பார்த்தாங்கன்னா டவர் டக்குன்னு ஆண்டனா ஓபன் ஆகுது. அதுக்கு முன்னால டவர் இல்ல. ஏன்? மோவாப்ல டவர் எடுக்காது. பரலோகத்தினுடைய நெட்வொர்க் மோவாப் வரையில் வராது. பெத்லகேம் பார்டர்ல தான் வரும். இப்ப பெத்லகேம் எல்லைக்குள்ள திரும்பி வந்தார்கள்னு ஒரு கால் வச்ச உடனே போன் எடுத்து பார்த்தாங்கன்னா பெத்லகேம் உங்களை வரவேற்கிறது. டவர் ஃபுல்லா வந்துருச்சு. எப்படி சார்? எப்படிங்க? அதுதாங்க நம்முடைய தகப்பனுடைய இது. எங்க நீ இருந்தாலும் பெத்லகேம் வந்துருங்க. பெத்லகேம் விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த சபையை விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வருகிற நாட்கள் ஆண்டவர் அவங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுவாரு. அங்க டவர் எடுக்காது. திரும்ப அவங்க இங்க வந்தே ஆகணும். வந்தா மட்டும்தான். ஒவ்வொருவருக்காக இங்க கண்ணீர் சிந்தப்பட்டிருக்குது. அந்த கண்ணீரை விட்டுட்டு பெத்லகேமை விட்டுட்டு யார் மோவா போனாலும் இங்கே சிந்தப்பட்ட அந்த தேவ மனுஷனுடைய கண்ணீர் ஒரு நாளும் மிஸ் ஆகவே ஆகாது. அதெல்லாம் பரலோகத்தில் ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஆத்மா இங்கே கொண்டு வருவதற்கு பட்ட பாடுகள் இந்த சபை தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சபையினுடைய தாய்க்கு மட்டும்தான் தெரியும். திரும்ப நிச்சயமாய் வருவார்கள். வந்தே ஆகணும். அங்க இருக்கிறவரை லாஸ் லாஸ் லாஸ். திரும்ப பெத்லகேமுக்கு திரும்பி வந்தார்கள் அப்படின்னு 1ஆம் அதிகாரம் முடியுது. இப்ப யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? போகும்போது அப்படியே நிறைவா போனாங்க. இப்ப வரும்போது என்ன சொல்றாங்க? இப்ப அதுல பாருங்களேன், அதுல என்ன போட்டிருக்குன்னா 21 பாருங்க. 1:21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். இது கரெக்டா? அது சொல்றது கரெக்டா? அது நான் நிறைவுள்ளவளாய் போனேன், அது உண்மைதான். ஆனால் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார்னா ஆண்டவரா திரும்ப வெறுமையா வர பண்ணாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொன்னது கரெக்டா? தப்பு. தப்புன்னா பைபிள்ல போட்டிருக்கு. ஆமா, யோபு பேசினதை ஆவியானவர் அப்படியே மாத்தாம எழுதி வச்சிருக்கிறார். நகோமி பேசினதை எழுதி வச்சிருக்கிறார். நிறைவுள்ளவளாய் போனதெல்லாம் உண்மைதான். இங்க இருந்து செல்வ சிறப்போடு போனதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்பொழுது வெறுமையாய் திரும்பி வந்தது ஆண்டவர் மேல மிஸ்டேக்கா இல்ல, உன் மாம்சம் உன்னை தப்பா வழி நடந்துச்சு. மனுஷனுக்கு செம்மையாய் தோண்டுகிற வழி, அந்த வழியில உன் கால் போன போக்கில நீ போன, எல்லாத்தையும் இழந்துட்ட. இதுக்கு ஆண்டவர் மேல பழிய போட்டா எப்படி? நாம பல நேரத்தில் இப்படிதான் ஆண்டவர் மேல பழிய போடுறோம். இல்ல, நாம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு வருகிற காய்ச்சல் இருந்து தலைவலியிலிருந்து வைத்த வலி எல்லாமே நம்ம சாப்பிடுற உணவு முறைகள் தான் காரணம். திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, டாக்டர் கேட்பாரு, நேத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? ஆமா டாக்டர். ஒண்ணு இல்ல 4 சாப்பிட்டேன். அப்ப காய்ச்சல் வரத்தானே செய்யும். காய்ச்சல் ஆண்டவர் என்ன காய்ச்சலை கொடுத்துறாரு சொன்னா என்ன அர்த்தம்? நிறைவுள்ளவளாய் போனேன், பெருமையாய் திரும்பி வர பண்ணினேன். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தீர்கள், என்னை நகோமின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவ புலம்புறா. ரைட், ஓகே. 1ஆம் அதிகாரம் முடிச்சது. இப்ப 2ஆம் அதிகாரம். ஐயோ, மணி வேற ஓடிட்டே இருக்குது. சரி, ரைட், ஓகே. இந்த 2ஆம் அதிகாரத்துல நான் டக்குன்னு வேகமா சொல்லி இப்ப 4ஆம் அதிகாரத்துக்குள்ள டக்குன்னு வந்துருவேன். இப்போ 2ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. இப்ப என்னாச்சு? இவங்க 2 பேரும் எங்க வந்துட்டாங்க? எங்க வந்துட்டாங்க? போ பெத்லகேம் வந்தாச்சு. பெத்லகேம் வந்தா பெத்லகேம்ல அறுவடையாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ அதுக்கு முன்னாலேயே கோதுமை விதைச்சிட்டாங்க. இவங்க பல 10 வருஷமா 12 வருஷமா கழிச்சு வர்றாங்க. இப்ப கோதுமை அவங்க போகும்போது இருந்த பஞ்சமெல்லாம் முடிந்து இப்ப செழிப்பு வந்துருச்சு. நல்ல கோதுமையில விதைச்சு அறுவடை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த நகோமிக்கு அறுவடையை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இப்போ அவளுக்கு போய் பல வருஷமாச்சு. அந்த வீடு வாசல்லாம் இருக்குமோ என்னன்னு தெரியாது. புருஷனும் இல்ல, டாக்குமெண்ட்டும் கையில் இல்ல. அதனால எங்க வீடை கண்டுபிடிக்க என்ன பண்ணு தெரியல. என்னோட வீடை கண்டுபிடிச்சாலும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணு தெரியல. அதனால அவளுக்கு அந்த கதிர் அறுக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல்ல ஒரு ரூல் இருக்குது, ஒரு சட்டம் இருக்குது. என்னன்னா, யாராவது கதிர் அறுக்கும் போது, வயல்ல கதிர் அறுத்துட்டு அந்த கோதுமையில எடுத்துட்டு போகும்போது கீழே சிந்துனதை அந்த வயலுக்கு சொந்தக்காரன் பொறுக்கி எடுக்க கூடாது. அது ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் அதை விட்டு விடும்படி நம்ம விட்டுறணும். ஒருவேளை ஒரு 50 கட்டு, ஒரு 1000 கட்டு கோதுமை கட்டு வச்சிருக்கிறான், அதுல நிறைய எடுத்துட்டு போட்டா ஒரு 5-6 கட்டு 10-15 கட்டு அங்கங்க தெரியாம விட்டுட்டான்னா திரும்பி அதை எடுப்பதற்கு வயலுக்கு வரக்கூடாதுன்னு இருக்குது. ஏன்? அதெல்லாம் ஏழைகளுக்கு. மறந்து எதையாவது விட்டுட்டான்னா அந்த கோதுமை எல்லாம் மக்களுக்கு, ஏழைகளுக்கு. அதனால இந்த ரூத் நகோமி என்ன யோசிச்சான்னா, சரி அது கதிர் அறுவடை நடக்குது, நம்ம ரூத்தை மெதுவா வயலுக்கு அனுப்பி கீழே சிந்தர கோதுமையை மட்டும் புறக்கிட்டு வந்தாச்சுன்னா போட்டு கிரைண்டர்ல போட்டு ஆட்டி மாவு எடுத்து
எப்படியோ ஒரு வாரத்துக்கு சப்பாத்தியை சுட்டு ஓட்டிடுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அறுவடையை பார்த்த உடனே அவளுக்கு மனசுல சந்தோஷம். நேரா வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க, வீடு பால் அடைஞ்சு கிடக்குது. வீட்டுக்குள்ள போனாங்க. அடுத்த நாள் காலையில அன்னைக்கு தூங்குனாங்க. ரூத்து, என்னத்த, எனக்கு ஒரு காரியம் செய்யணுமா? சொல்லுங்க அத்தை, நான் செய்யறேன். இப்போ வயல், நம்ம ஊரை சுத்தில வயல் நம்ம வரும்போது பார்த்தோம்ல, அந்த வயல்ல அறுவடை நடந்துகிட்டு இருக்குமா, நீ ஒரு பைய கொண்டு போய் கீழே சிந்துற கோதுமையை மட்டும் பொறுக்கி எடுத்துட்டு வந்தேன்னா அதை நம்ம எடுத்து ஏதோ ரொட்டி சுட்டு சாப்பிட்டுடலாமா? அப்படியா அத்தை? சரி அத்தை. அத்தை சொன்ன வார்த்தைக்கு அப்படியே மருமகள் அப்படியே கீழ்ப்படிந்து போறான். நேரா போறா. போகும்போது எந்த வயலுக்கு தான் போகணும் அதெல்லாம் கேட்கல. நீ போமா, ஏதோ ஒரு வயலுக்கு போமா, அப்படியே நிறைய பேர் பொறுக்கிட்டு இருப்பாங்க, நீ பார்த்து எடுத்துக்கோ. இவ அப்படியே வர்றா. இவளுக்கு பயம். ஏன்னா இவளை பார்த்தா இவ மோவாபிய பெண், எல்லாருக்குமே தெரியும். யூத பெண்கள் வேற மாதிரி இருப்பாங்க, மோவாபிய பெண்கள் வேற மாதிரி. இவளை பார்த்தா வேற ஊருக்காரி மாதிரி தெரியுதே, நம்மால் இல்லையே அப்படின்னு அங்க ஏதாவது சண்டை கிண்ட போட்டுறக்கூடாது. இல்ல மத்த பெண்கள்லாம் வயல்ல கதிர் பொறுக்கும் போது அங்க போய் இடைஞ்சல் பண்ணி அவங்களுக்கு புரியுதப்படுத்தி சண்டை வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது. இவ பயந்து பயந்து வர்றா. வரும்போது அங்க பார்த்தா ஒரு வயல் வெளியில அறுவடை நடந்துகிட்டு இருக்கு, அறுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. பின்னால ஒரு கூட்டம் சிந்தன கோதுமையெல்லாம் பொறுக்கிட்டே இருக்கிறாங்க. இவளும் அந்த வயலுக்குள்ள கால் வைத்து அந்த கோதுமையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கவர்ல போடுறா. ஒவ்வொருத்தரும் பாக்குறாங்க, யாரா அது புதுசா இருக்குது, நம்ம ஊர்ல உள்ளவங்களை நமக்கு தெரியும், இது யாரோ புதுசா வந்திருக்க, சரி யாரோ ரைட்டு அப்படின்னு. இப்போ நிறைய பேர் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க, யாரும் எதுவும் கேட்கல பேசல, அதனால கோதுமை பொறுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அந்த மாதிரி நேரத்துல அந்த வயலுக்கு சொந்தக்காரன் வருகிறான், வாட்ட சாட்டமா வருகிறான். வந்து அப்படியே பாக்குறான், எல்லாம் வேலை செய்யறாங்களா? எல்லாம் வேலை செய்யறாங்க. அப்படியே பார்த்துட்டு அங்க அறுப்பறுக்கிற கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது, இங்க கதிர் பொறுக்கிறது, விழுந்ததெல்லாம் கதிர் பொறுக்கு, ரைட் ஓகே, அது ஏழைங்க பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பாக்குறான். பார்க்கும்போது ஒரே ஒரு பெண் மாத்திரம் வித்தியாசமா இருக்கு, இவன் நம்ம ஊர் பொண்ணு கிடையாதே அப்படின்னு அவளை பார்த்த உடனே அவளை கூப்பிடுறான். யாருமா நீன்னு அப்படின்னு அந்த கண்காணியா இருப்பான்ல, விசாரிப்புக்காரன், அவன்கிட்ட கேட்கிறான், யாருப்பா அது புதுசா இருக்குன்னு. எஜமா, அது வந்து நம்ம இங்க நம்ம நகோமி இருக்கல்ல, நகோமியோட மருமக. ஓ அப்படியா? ஆமா, நகோமி ஊருக்கு வந்தாச்சுன்னு கேள்விப்பட்டேன், கூட மருமகளும் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஓ அந்த மருமகளா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூத்த அந்த போவாஸ் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பேசும்போதுதான் அப்பதான் அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப என்னாச்சு? போவாச குறித்து பைபிள் சொல்லுது 1வது வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த. அப்படின்னா வேதாகம மொழிபெயர்ப்புல எழுதும் போது எப்படின்னா, கோடீஸ்வரன்னா கோடின்னு எழுதிடுவாங்க, லட்சாதிபதினா லட்சாதிபதினு எழுதிடுவாங்க. எண்ண முடியாத, கணக்கில் வராதது வரும்போது மிகுந்த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ போவாஸ்ல இருக்கிற சொத்து மதிப்பு கணக்கிலேயே எண்ண முடியாது. அதனால அவனுக்கு என்ன சொல்றான்னா மிகுந்த ஆஸ்திகாரன். அப்படின்னா கோடிகள் எல்லாம் தாண்டி அவன்கிட்ட பெரிய வயல்வெளி இருக்குது, ஏகப்பட்டவர் வேலை செய்யறாங்க, அவனுடைய ஆஸ்திகள் நிறைய இருக்குது. ஆனா அந்த நகோமி யதார்த்தமா வந்த அந்த வயல் யாருடைய தெரியுமா? அது போவாசனுடையது. பாருங்க, இதெல்லாம் யதார்த்தமா நடக்குது பாருங்க. வேற வயலுக்கு போயிருந்தான்னா அவளுக்கு ஒருவேளை பாதுகாப்பு கிடைச்சிருக்குமா தெரியாது. ஆனா ஆண்டவர் மாமியாருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அந்த மருமகளை கரெக்டா யதார்த்தமா போவாசனுடைய வயல்ல கொண்டு வந்து விடுறாரு. இப்ப போவாஸ் விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறாரு? இப்ப பாருங்களேன், அந்த 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. அறுக்கிறவர்கள் பிறகு அறுக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால் காலமே துவக்கி, எப்போ? அதிகாலையிலேயே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று. காலையிலேயே வயலுக்கு வந்துட்டான். இப்போ நிறைவான பலன்னு அவளுக்கு வாக்குத்தத்தம் வந்திருக்குது. நிறைவான பலன் கிடைச்சிருச்சா? நிறைவான பலன் வாக்குத்தத்தம் வந்ததுக்கு அப்புறம் கோதுமையை பொறுக்கிக்கிட்டு இருந்தா அந்த பொறுக்கிற கோதுமை தான் நிறைவான பலனா? அந்த 2ஆம் அதிகாரத்துல அடுத்து பாருங்க, அந்த இவர் விசாரிக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு? 14 பாருங்க. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக் கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. எப்போது நல்லா கவனிங்க, இந்த பைபிள்ல வருகிற போவாஸ்ன்னு பேர் வந்து வேத ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
அந்த போவாசை யாருக்கு ஒப்பிடுறாங்கன்னா, இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிற மனிதன் போவாஸ் அப்படின்னு ஒப்பிடுறாங்க. இப்ப அந்த போவாஸ் என்ன பண்றாரு? திருப்தி அவளுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாலாம். எல்லாத்தையும் வயிறு முட்டை சாப்பிடல. ஏன் மீந்ததை வைத்துக் கொண்டா? வீட்டுல எங்க அத்தை பசியோடு இருப்பாங்க, ஒரு வாய் சோறு அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன மருமக பாத்தீங்களா? வீட்டுல எங்க அத்தை பசியோடு இருப்பாங்க, எனக்கு கிடைச்சிருச்சு, எங்க அத்தைக்கு கிடைக்கலையே, கிடைச்ச சாப்பாடை எடுத்து பத்திரமா வைக்கிறேன்னா நல்ல மருமக தானே? இந்த மருமகளை ஆண்டவர் விட்டுருவாரா? உங்க மாமியார நினைச்சுக்கோங்க. மாமியார் இருந்து இடைஞ்சல் வரத்தான் செய்யும். மாமியார நினைச்சுக்கோங்க. எவ்வளவு நாள் அவங்க உயிரோடு இருக்க போறாங்க? இருக்கிற காலங்கள்ல சந்தோஷமா வைத்துக் கொள்ளுங்க. அவங்க செய்தீங்கன்னா, அவங்களுக்கு பணிவிட செஞ்சீங்கன்னா, அது ஆண்டவர் பார்வையில அது மறைவா இருக்காது. மீந்ததை வைத்துக் கொண்டால் சூப்பரானது இல்ல? அதுக்கப்புறம் அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்த போது போவாசன் வேலைக்காரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை வேணும்னே சிந்துங்க. எனக்கு 100 மூட்டை கிடைக்கிற இடத்துல ஒரு மூட்டை கம்மியான பரவாயில்ல, வேணும்னே சிந்துங்கன்னு சொல்ற. எப்படி ஒரு நல்ல மனசு பாருங்க. இப்ப என்னாச்சு? அதுக்கப்புறம் பாருங்க, அப்படியே 17 வசனம். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும், எப்போ? காலையில இருந்து சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினால், பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால்லாம். உங்களுக்கு அளவு தெரியல? ஒரு மரக்கால்லாம் எத்தனை கிலோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மரக்கால்லாம் எத்தனை கிலோ? 6 கிலோ. 6.2 கிலோ. 6 கிலோன்னு வச்சுக்கலாமா ஒரு கணக்குக்கு? அப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரையிலும் அவ கதிர் பொறுக்கிறா. அவளுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டாங்க. விட்டதுனால ஒரு மரக்கால் வந்துச்சு, இல்லைன்னா அரை மரக்கால் தான் வந்திருக்கும். இப்போ அந்த ஒரு மரக்கால் கோதுமை எடுத்து அளவு பார்த்தா ஒரு மரக்கால் வந்திருக்குது. காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் ஒரு மரக்கால். நிறைவான பலன் கிடைச்சிருச்சா? சொல்லுங்க ஏங்க. ஒரு மரக்கால் தான் நிறைவான பலனா? பாத்தீங்களா? நமக்கு இன்னும் இந்த பிச்சைக்கார பத்தி போக மாட்டேங்க. பாத்தீங்களா? ஆண்டவரை பிச்சைக்காரராகவே நம்ம பாக்குறோம். பாத்தீங்களா? ஒரு மரக்கால் கொடுத்துட்டா நிறைவானது கொடுத்துட்டாரு நினைப்புமா? அவ்வளவுதானா? ஒரு மரக்கால் எத்தனை? 6 கிலோ கோதுமை எத்தனை நாளைக்கு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேர் சப்பாத்தி சுட்டு ரொட்டி சுட்டு சாப்பிட்டாங்கன்னா 6 கிலோ கோதுமை, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, ஒரு வாரம் சாப்பிடலாமா? ஒரு நாளைக்கு 1 கிலோ கோதுமை சாப்பிடுவாங்களா? 10 நாள் வருமா? ஏங்க நான் உங்களை தாங்க கேட்கிறேன். 6 கிலோ கோதுமை 2 பேர் ரொட்டி சுட்டு சாப்பிட்டா எத்தனை நாளைக்கு வரும்? சும்மா சொல்லுங்க, தப்பான பரவாயில்ல. ஒரு வாரம், 3 வாரம், 3 வாரம் வருமா? பாருங்க, சொல்லுங்களேன். உங்களுக்கு தான் அளவு தெரியும். நாங்களாம் பட்டணத்துல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு அளவு தெரியாது. 6 கிலோ கோதுமை 2 பேர் சாப்பிட்டாங்கன்னா 3 வாரத்துக்கு வரும். 21 நாள் வந்துடும். அப்பாட, இனி 21 நாளைக்கு பிரச்சனை இல்லை. இனி நாளைக்கு போய் ஒரு மரக்கால் கிடைச்சிருச்சுன்னா இனி அடுத்த ஒரு 21, அதுக்கப்புறம் கிடைச்சுன்னா அடுத்து, இப்படி 21 போட்டா அதுக்குள்ள ஆண்டவர் வந்துருவாரு, போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு மனசு திருப்தி அடைஞ்சுதா? இல்ல. வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா? இல்ல. வாக்குத்தத்தம் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு வாக்குத்தத்தம். ஆனா அந்த வாக்குத்தத்தை கேள்விப்பட்டதுல இருந்து நான் பிச்சைக்கார ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கேன்னா, நீங்க வசனத்தை தான் பார்க்கணும், பிச்சைக்கார கோலத்தை பார்க்க கூடாது. ஏன்னா சில நேரம் வாக்குத்தத்தத்திற்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. குழந்தை வானத்தின் நட்சத்திரங்களை போல உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு மாதாந்திர வழிபாடே நின்று போச்சு. நின்னதுக்கு அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? சூழ்நிலை வாக்குத்தத்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது. கண்ணு சூழ்நிலை மேல போச்சுன்னா வாக்குத்தத்தம், வாக்கு பண்ணினவரை பாருங்க, உங்களுக்கு சூழ்நிலையை பார்க்காதீங்க. இப்ப ஒரு மரக்கால் கிடைச்சிருச்சு, காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் அடித்து தட்டி தீர்ந்த போது ஏறக்குறைய ஒரு மரக்கால் தலையில வச்சு கொண்டு வர்றா. நகோமி பாக்குறா, ரூத் வந்துட்டா. ரூத், என்னம்மா கிடைச்சுதா? இன்னைக்கு என்ன ஆச்சுமா சொல்லுமா? அத்த, நான் காலையிலேயே போனேன்னா அத்த, ஒரு வயல்ல பார்த்தா நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கதிர் பொறுக்குனாங்க. நானும் போய் பொதுக்குன்னு யாருமே எதுவும் சொல்லலத்த. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கழிச்சு 11 மணிக்கு அந்த வயலுக்கு சொந்தக்கார எஜமா வந்தாரு. எஜமானா? நீ எந்த வயலுக்குமா போன? இந்த போவாசன். போவாசா? அடடா, அவன் நம்ம சொந்தக்கார பயலாச்சே. அவன் வந்தானாமா? வந்தாத்த. என்ன பண்ணா? உன்னைய பார்த்தானா? பார்த்தாருத்த. என்னைய மட்டும் இல்லத்த, என்னையவே தான் பார்த்தாருத்த.
மத்தவங்க எல்லாம் பார்க்கல, லேசா பார்த்தாரு, பேசினாரு. ஆனா அந்த போவாசு கண்ணு என் மேலேயே இருந்துச்சு. அப்படியா? இப்போ அந்த அம்மாவுக்கு அப்படியே ஓடுது. அப்படியா? போவாஸ் உன்னை பார்த்துட்டாரா? பார்த்துட்டாரு. அப்புறம் என்னாச்சு? என்னைய பார்த்து சொன்னாரு, பக்கத்துல வேலை செய்யறவங்கிட்ட, டேய், யாராவது அவளை அதட்டினீங்க உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு எனக்காக வேலைக்காரங்களை எல்லாம் திட்டினாரு. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாரு. சும்மா வயிறு முட்டை சாப்பிட்டேன். அப்புறம் மிச்சம் வேற ஆயிடுச்சா, உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் தேனி, எடுத்து பாக்கெட் எடுத்து கொடுத்தா. என்னம்மா, போவாஸ் கொடுத்ததா? ஆமத்த. அவன் நம்ம சொந்தக்கார பயல்ல, இருக்கட்டும் தே. இப்படியே மாமியாருக்கும் மருமகளுக்கும் கான்வர்சேஷன் ஓடுது. அப்ப நீ நாளைக்கு நான் போயிடுறேன். இல்ல, நீ நாளைக்கு போக வேண்டாம். ஏன்? அவர் உன்னைய மட்டும்தானே பார்த்தாரு, உன்னையவே தானே பார்த்தாரு. நீ நாளைக்கு வயலுக்கு போகாத. இன்னைக்கு ஒரு மரக்கால் கிடைச்சிருச்சு இல்ல, நான் சொன்ன மாதிரி என்னத்தை செய்யணும். இங்கதான் நகோமி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். நகோமி என்ன சொன்னா தெரியுமா? நீ காலையில் எந்திரிச்ச உடனே நல்ல தலைக்கு எண்ணெய் தேய். எண்ணெய் கதிர் பொறுக்கிறதுக்கு எண்ணெய் பேசக்கூடாது. நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அழகா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வயலுக்கு போகணுமா? வயலுக்குலாம் போக வேண்டாம். அப்ப கதிர் எப்படித்த பொறுக்கிறது? நான் உனக்கு ஈஸியான சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகோமி ஒண்ணு ஒன்னா சொல்லி கொடுக்குறா. ரூத் எல்லாத்தையும் மனசுல வாங்கிட்டு, நீ நாளைக்கு வயல்வெளியில போய் கோதுமை பொறுக்க வேண்டாம். அந்த கோதுமையெல்லாம் பொறுக்கி மூட்டை மூட்டையா கட்டி அந்த வயலுடைய களத்துல ஒரு இடத்துல மூட்டையா வச்சிருப்பாங்க. சில நேரம் எதிர்நாட்டுக்காரன் வந்தான்னா கூலிக்கு வேலை செய்யறவன் கோதுமை மூட்டையை விட்டுட்டு ஓடிடுவான் உயிரை பாதுகாக்கிறதுக்கு. அப்போ எதிர்நாட்டுக்காரன் வந்து கோதுமையெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். அதனால சில நேரம் சொந்த முதலாளியே கோதுமையை பார்க்கறதுக்கு அடியாட்களோட அங்க வச்சிருப்பான். நைட்டு தூங்குவான். நீ போய் நான் சொல்ற மாதிரி செய்யின்ட்டு அழகா ஒரு காரியத்தை கைட் பண்ணான். சரித்த அப்படின்னு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி அழகா தலையெல்லாம் சீவிட்டு சும்மா அழகா ஸ்டைலா நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவ வயல்வெளிக்கு போகல. வயல்வெளியில இருந்து அந்த கோதுமை மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அந்த போவாச ராத்திரி அங்க படுத்திருப்பார்ல. அப்போ அந்த நகோமி சொன்னா, நீ போய் வேற எதுவுமே பண்ண வேண்டாமா, நீ போய் அந்த போவாஸ் படுத்திருப்பான்ல அவனுடைய பாதம் எங்க இருக்குன்னு பாருமா, அந்த பாதத்து பக்கத்துல போய் சத்தம் இல்லாம படுத்துருமா. என்னத்த சொல்றீங்க? நீ சொன்னதை மட்டும் செய்யுமா. அவர் உன்னை பார்த்தாரு. பாதத்துல போய் படுக்கிறதுக்கு சொன்ன உடனே இவளும் ரூத்து அன்னைக்கு அப்படியே அந்தி கருக்கல்ல அப்படியே மாலை மயங்கி வருகிற நேரத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்தியா அந்த போவாசம் ஒரு 8:30 9 மணிக்கு படுத்து தூங்கும் போது இந்த ரூத் வந்து அப்படியே பாதத்து பக்கத்துல படுத்துட்டா. அவ்வளவுதான். ராத்திரி நேரத்துல இந்த போவாசம் எப்படி இந்த பக்கம் திரும்பி படுக்கும்போது காலை நீட்டும் போது காலில் ஏதோ தட்டுது. என்னடா கரடி வந்து படுத்திருக்கான்னு எந்திரிச்சு பார்த்தா, யாருமா நீன்னு? அந்த முக்காடை எடுத்த உடனே சொல்றா, நான் தான் ரூத், உன்னுடைய போர்வைய என் மேல விரியும் சொன்ன உடனே இந்த போவாஸ்க்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ரைட், நீ ஒண்ணு செய், இப்போ நீ இங்க படுத்துக்கோ, காலையில விடியறதுக்கு முன்னாலேயே நீ எந்திரிச்சு நீ வீட்டுக்கு போயிரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில விடிகிற நேரம் ஒரு 4 மணி அப்படியே இருட்டா இருக்கிற நேரத்துல அந்த சாக்க விரிச்சு புடிமா அப்படின்னு சொல்லி அவன் அளந்து அப்படியே போடுறான். பைபிள் சொல்லுது 3ஆம் அதிகாரத்துல 15, அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி. அவள் அதை பிடித்த போது அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு. அப்படின்னா வேற மொழிபெயர்ப்புல கேத்தலிக் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா 6 மரக்கால் வார்கோதுமை அளந்து போட்டு. நம்ம இதுல 6 படின்னு போட்டிருக்கு. இன்னொரு பைபிள்ல டிரான்ஸ்லேஷன்ல 6 மரக்கால் போட்டிருக்கு. ஒரு மரக்கால் 6 கிலோன்னா 6 மரக்கால் எத்தனை கிலோ? 36 கிலோ. 36 கிலோ ஒரு பெண்ணால தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அதனால 6 மரக்கால் அள்ளி போட்டு மூட்டை பெருசாயிருச்சு, பரவாயில்ல தூக்கிட்டு போட்டு அந்த போவாஸ் என்ன பண்ணா, தூக்கி விட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். இவ தலையில வச்சுட்டு இப்படியே டான்ஸ் ஆடிட்டு வர்றா. நகோமி பாக்குறா, என்னம்மா ரூத்து, நேத்து ஒரு மரக்கால் தான் கொண்டு வந்த, இன்னைக்கு பெரிய மூட்டையே கொண்டு வந்துட்ட, யாரு கொடுத்தது? அத அந்த போவாஸ் தான் கொடுத்தாரு. போவாசா? நான் சொன்ன மாதிரி செஞ்சியா? எல்லாமே செஞ்சுட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த 3ஆவது அதிகாரத்துல ரூத் வந்து போவாசனுடைய பாதத்துல எப்ப வந்து படுத்தாலோ அந்த நேரமே ரூத்தினுடைய வாழ்க்கையில
தேவ திட்டம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க பெத்லெகேம்ல இருக்கு, மோவாப்ல இருக்கிற வரையிலும் உங்களுக்கு லாஸ், இழப்புகள் தான் வரும். உங்க தொழில்ல, வியாபாரத்துல எல்லாமே லாஸ் தான் வரும். நீங்க அதை விட்டுட்டு பெத்லெகேமுக்கு வரணும். 1ஆம் அதிகாரம் மோவாப் தேசத்தை காட்டுது. 2ஆம் அதிகாரம் பெத்லெகேமுக்கு உள்ள வந்ததை காட்டுது. நீங்க பெத்லெகேமுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வந்ததுனால உங்களுக்கு ஒரு மரக்கால் கோதுமை கிடைச்சது, ஒரு வேலையும் கிடைச்சது. எங்க வேலை? போவாஸோட கம்பெனில அழகான ஒரு வேலை கிடைச்சது. ஆனா அந்த வேலை கிடைச்ச உடனே அடுத்த நாளும் திரும்ப வேலை வேலை வேலைன்னு போவாஸ் ரூத் அலையாம, இப்ப என்ன ஆச்சுன்னா 2ஆம் அதிகாரத்துல போவாஸ் கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு. என்ன வேலை? கதிர் பொறுக்கிற வேலை. இப்ப 3ஆம் அதிகாரத்துல அவ வேலைக்கு போகல, ஆனா போவாசனுடைய பாதத்துல வந்தா. நல்லா கவனிங்க. வேலை வேலை வேலைன்னு காலையிலிருந்து சாயங்காலம் வரையில் நீங்க போய் சம்பாதிச்சீங்கன்னா ஒரு மரக்கால் தான் கிடைக்கும். அது நிறைவான பலனா இல்ல. இப்போ வேலையை 2ஆம் அதிகாரத்துல விட்டுட்டு 3ஆம் அதிகாரம் போவாசனுடைய பாதத்துக்கு வந்தா 6 மரக்கால் கிடைச்சது. வேலைக்கு போனா ஒரு மரக்கால், ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்தா 6 மரக்கால். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? வேலை வேலை வேலைன்னு என்னத்தை சம்பாதிச்சீங்க? இன்னும் கடன் பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது. வேலைக்கு போனீங்கன்னா அப்படித்தான். 6 நாள் வேலை செய்யலாம், ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு வரணும், தேவனுடைய பாதத்துக்கு வரணும். இப்ப ரூத்து வேலைக்கு போனா ஒரு மரக்கால் கிடைச்சது. இப்ப நேர பாதத்துக்கு வந்தா 6 மரக்கால் கிடைச்சது. இப்ப பாதத்துக்கு வந்தவன என்னாச்சு தெரியுமா? 3ஆம் அதிகாரம் பாதத்துல வந்ததை காட்டுது. இப்போ 4ஆம் அதிகாரம் என்ன தெரியுமா? மிஸ்ஸஸ் போவாஸ். என்னங்க இப்ப ரூத் பேர் என்ன தெரியுமா? மிஸ்ஸஸ் போவாஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? 3ஆம் அதிகாரத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க மிஸ்ஸஸ் ஜீசஸ்னு வரும் அவங்க பேரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமியும் அது நிறைவும் அந்த ஆண்டவருடையது. நான் அவருக்கு பிள்ளை ஆகும்போது, அவருடைய மனவாட்டி ஆகும்போது அவருக்கு சொந்தமான எல்லாம் என்னுடையது. அதுக்கு வரணும்னா 3ஆம் அதிகாரம் வந்தே ஆகணும். மரியாளோ அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தா, மார்த்தாலோ கோதுமை 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 பொறுக்கிற ஒரு மரக்கால் தான். ஆனா மரியாள் உட்கார்ந்த 6 மரக்கால். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க வேலை வேலை வேலைன்னு நீங்க போய் சம்பாதிக்க நினைக்கிறீங்களா? இல்ல ஆண்டவருடைய பாதத்துல வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப 6 மரக்கால் கிடைச்சிருச்சு, நிறைவான பலன் கிடைச்சிருச்சா? இல்ல சார், இல்ல. இப்பவும் நிறைவான பலன் இல்ல. இப்ப 4ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு வசனத்தை வாசிக்க முடிச்சிடுறேன். 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் வாசிங்க. என்ன போட்டிருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? மேட்ரு முடிஞ்சிருச்சு, எல்லாம் சாப்டரே முடிஞ்சிச்சு. எப்படிங்க? இப்போ 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல அவங்க மோவாப்ல இருந்து பெத்லெகேம் வந்துட்டாங்க. 2ஆம் அதிகாரத்துல வயல்ல போய் பயந்து பயந்து கதிர் பொறுக்கிட்டே இருந்தா. அப்ப எல்லாரும் இது நான் ஏரியா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், நீ அந்த பக்கம் போ அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பயந்து பயந்து சரிக்கா நான் அங்க போறேங்க, இங்க போய் பொறுக்கிருக்கலாம், இது என்னோட ஏரியா, இப்படியே பொறுக்கி போய் போயிருக்கலாம். வேலை வேலைன்னு போனான். ஆனா இப்போ போவாசனுடைய பாதத்துல வந்தா பாத்தீங்களா? வந்த உடனே போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார். போவாஸோட வயல்ல 1000 பேர் வேலை செய்யலாம், ஆனா ரூத்தை மட்டும்தான் போவாஸ் கல்யாணம் பண்ணாரு. ஏன்னா யாரு அவருடைய பாதத்துல வர்றாங்களோ அவங்க வாழ்க்கை தரம் மாறும். இப்ப போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணின உடனே இப்ப ரூத் 4ஆம் அதிகாரத்துல இருந்து வயல்வெளியில நிக்கும் போது எப்படி கதிர் பொறுக்கிற மாதிரி நிப்பாளா? எஜமானி அம்மா, ஏய் ரூத்து நீ என்ன இங்க வேலைய பாரு, நான் தான் எஜமானி அம்மா. எஜமானி அம்மாவா? ஆமா, என் புருஷன் தான் போவாஸ். என்ன வளைச்சி போட்டியா? இல்ல, பாதத்துக்கு போனேன். அவருடைய பாதத்துல கிடைச்ச ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பாதத்துல எல்லா நன்மைகள் இருக்கு. பாதம் ஒன்றே. என்ன பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம், இயேசு பாதம் எனக்கு போதும், பாட்டோட தான் சரி. அதுக்கப்புறம் வாழ்க்கையில நீங்க 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறீங்களா, 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறீங்களா, 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறீங்களா? நீங்க தான் முடிவு பண்ணும். 3ஆம் அதிகாரம் வரை வந்துட்டீங்கன்னா 4ஆவது அதிகாரம் உங்க வாழ்க்கையில ஈஸியா வந்து. போவாஸ் மிகுந்த ஆசிக்காரன். இப்ப ரூத் யாரு? மிகுந்த ஆசிக்காரி. எப்படி?
நோகாம வந்துருச்சு. எப்படி? போவாச கல்யாணம் பண்ணதுனால போவாசனுடைய எல்லா சொத்துக்களும் ரூத்துக்கு சொந்தம் ஆயிருச்சு. அதுக்கு என்ன காரணம்? அந்த ரூத் போவாசனுடைய பாதத்தில் வந்தார். ஆண்டவருடைய பாதத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த உலகமே சொந்தமாய் மாறும். 8வது ஆண்டு இந்த திருச்சபை கால் வைக்கிறது. நோவா குடும்பம் பேழையில 8 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படின்னா அந்த 8 பேர் எதை காட்டுதுன்னா, 8 அப்படின்னா எதை காட்டுதுன்னா, புதிய அத்தியாயம், புதிய ஆரம்பத்தை காண்பிக்கிறது. அன்னைக்கு உலகத்துல எல்லா மக்களும் அழிஞ்சிட்டாங்க. இப்ப 8 பேர் தான். பேழை அப்படியே அராரத் மலையில இறங்குது. 8 பேர் பூமியில கால் வைக்கிறாங்க. புதிய அரசாங்கம், புதிய உலகம், ஒரு புது ஆரம்பம். 8 அப்படின்னா புது ஆரம்பம். இந்த திருச்சபை மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, 8வது வருஷம் நிறைவான பலன் உங்களுக்கு விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. சொன்னது புரிஞ்சிருச்சா? இந்த 4 அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஓரளவு முடிச்சுட்டேன். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, நிறைய புரியும். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படிதானே? அவ்வளவுதான். இப்ப நிறைவான பலன் எங்க கிடைச்சது? ஒரு மரக்கால் கிடைச்சவன நிறைவான பலன் வந்துச்சா? இல்ல. 6 மரக்கால் நிறைவான பலனா? இல்ல. அந்த போவாசியே சொந்தமாக்குறது தான் நிறைவான பலன். அந்த இயேசுவையே நம்ம வாழ்க்கையில சொந்தமாக்குறது தான் இந்த உலகத்துல நிறைவான பலன்னா அது ஒண்ணுதான், வேற எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 30 ஆண்டுகளுக்கு மேல ஆண்டவரோடு நடக்கிறேன். ஆண்டவர் தான், ஆண்டவரை சொந்தமா நம்ம வாழ்க்கையில வச்சுக்கணும். அதுதான் அந்த உலகத்துல நிறைவான பலன். ஆமா, அவர் மட்டும் இருந்தாருன்னா எல்லாமே கிடைக்கும். கோழி வேணுமா, முட்டை வேணுமா? இல்ல, கோழி வேணுமா, முட்டை வேணுமா? இங்க ஒரு 100 முட்டை இருக்கு, ஒரு கோழி இருக்கு. எது வேணும் உங்களுக்கு? ஏன்? முட்டை அடிச்சீங்கன்னா ஆம்லெட் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், காலியா போயிடும். ஆனா கோழி அப்படி இல்லை. இருக்க முட்டை போட்டுட்டே இருக்கு, காசு இருக்கு. ஆசீர்வாதம் வேணுமா, இயேசு வேணுமா அப்படின்னா நிறைய பேர் ஆசீர்வாதம் தான் கேட்கிறாங்க. இயேசு வந்துட்டா எல்லாமே கிடைச்சிரும். ஏன்? மிகுந்த ஆசிக்காரர் அவரு. கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த போவாச சொந்தமாக்குறதுக்கு, அந்த இயேசுவை சொந்தமாக்குறதுக்கு அப்படி எழுந்துச்சு நிக்கலாமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். எல்லாம் எழுந்து நிக்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை எனக்கானதுன்னு எடுத்துக்கொள்வீர்களானால் நிறைவான பலன் உங்க குடும்பத்துல வந்து சேரும். அருமையான சத்தியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறவர்களா இருந்தால், 2ஆம் அதிகாரம் எதை காட்டுது? வேலை 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 வேலை. நிறைய பேர் வேலை பிஸி. சர்ச்சுக்கு கூட வரமாட்டாங்க, பிரேயர் மீட்டிங்னா வரமாட்டாங்க, முழு ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, உபவாச ஜெபத்துக்கு வரமாட்டாங்க. நீங்க எப்பெல்லாம் நீங்க ஆண்டவர் தேடி வர்றீங்களோ அப்பதான் நீங்க 3ஆவது அதிகாரத்துக்கு வர்றீங்கன்னு அர்த்தம். 2ஆம் அதிகாரத்திலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மரக்கால் கோதுமை தான். ஆனா அட்லீஸ்ட் 3ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா 6 மரக்கால் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க ஈஸியா வந்துடலாம். நீங்க எந்த அதிகாரத்துல இருக்கிறீங்க? இன்னும் நிறைய பேர் 1ஆம் அதிகாரத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் சகோதரனே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் சகோதரி. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போறோம். முக்கியமான ஒரு நேரம். இந்த வருஷத்தினுடைய இந்த விழாவை ஆண்டவர் சிறப்பாக நமக்கு நடத்தி தந்திருக்கிறார். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு சிறப்பா ஆசீர்வதித்து கொடுத்திருக்க. யாருமே ஆண்டவர் என்கிட்ட பேசல அப்படின்னு நினைக்கவே முடியாது. எல்லார் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். முதல் நாள்ல உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் பேசினாரு. இன்னைக்கு காலையில வேத வசனத்தை அதிகமா படிக்கணும், தியானிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. வேதாகமத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஆண்டவர் பேசினாரு. இன்னைக்கு மாலையில நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ரூத்துக்கு எப்ப நிறைவான பலன் கிடைச்சதுன்னா, அந்த பாதத்துல வந்து அமரும் போதுதான். அதுவும் பாதத்துல அமரல, அப்ப பாதத்திலே வந்து படுத்துட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த பாதம் ஒண்ணே எனக்கு போதும் அப்படின்னு அர்த்தம். வெளியே எனக்கு வேண்டாம் அப்படின்ன மாதிரி அவள் தன் வாழ்க்கையை கம்ப்ளீட்டா அந்த போவாசுக்கு விட்டு கொடுத்துட்டா. நாமும் இயேசுவுக்கு தம்முடைய வாழ்க்கையை முழுசும் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும். ரூத்